பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா. ஓகே, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்குதான் எல்லா வீடுகளும் பிறந்துருச்சு, கரெக்டா இருக்கு. இனிமேல் வந்து அரசியல் பரபரப்புக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு சினிமா பரபரப்பை ஏற்றுவோம். ஜாலியா கருப்பை பத்தி பேசுவோம். கண்டிப்பா. அதான் கருப்புன்னு சொன்னோடனே இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட்னா கருப்பு மே 14 வரும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் 6 days to go போஸ்டர்ல வந்து சொல்லியிருந்தாரு. அதோட முக்கியமான அப்டேட்டை விட்டீங்க பாருங்க. என்ன ப்ரோ, இன்னும் முடிக்கவே இல்லை ப்ரோ, இப்பதான் ப்ரோ ஆரம்பிச்சிருக்கேன். சரி, சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் பார்க்கலாம். கருப்பு மே 14 ரிலீஸ்ன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6 days to go போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் நான் வீக்கெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்ப்போம். அதேமாரி சேயோன் அந்த படம் வந்துட்டு மே 19 ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் திருஷ்யம் 3 அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதிரடி படம் வந்துட்டு மே 14 ரிலீஸு. பட் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து பெய்ட் ப்ரீமியர் ஷோ செலக்டட் தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது மே 13 ஈவினிங் 6:30க்கு வந்து ஷோ போடுறாங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சந்தானத்தோட அடுத்த படம் லவ் பைட் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. செல்வின் ராஜ் சேவியர் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை. அப்புறம் துரந்தர் 2 அந்த படம் வந்துட்டு மே 15 நெட்ஃப்ளிக்ஸில் ஓவர்சீஸில் வருது. ஸோ சேம் டேட்டில் வந்து ஹாட்ஸ்டார்லேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க அன்சென்சார்டு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். பேட்மேன் 2 அது வந்துட்டு ஸ்னோஃபால் இருக்கும், வின்டர் டைமிங்கில் வந்துட்டு நடக்கும் இன்சிடென்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் ப்ரோ, என்ன அப்டேட் ப்ரோ? நாளைக்கு பதவியே இருக்க போறாரு, அதை சொல்லலன்னு. அது சினிமாவில் வராதே. என்னங்க, சினிமா ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. விஜயை பத்தி சொன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல. கண்டிப்பா, அதுதான் சொன்னார் பிரகாஷ் ப்ரோ ஸ்டார்டிங்கில். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வழியா நாளைக்கு பதவி ஏற்கிறாரு விஜய் அவர்கள் சிஎம் ஆக. ஐஎம்எல்லும் மினிஸ்டரியில ஜாயின் பண்ணுவாங்களா? புரியல. ஐஎம்எல்லும் மினிஸ்டரியில ஜாயின் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். தெரியலையே, பிரகாஷ் ப்ரோக்கு தான் தெரியும். என்னங்க புரியல? இல்ல, ஐஎம்எல்லும் அமைச்சரவையில ஜாயின் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, நாங்க ஸ்டாலின் கூட இருப்போம். ஸ்டாலின் வந்து இப்ப ஆளுநர் வந்து மெஜாரிட்டி உள்ள கட்சியை கூப்பிட சொல்லியிருக்காரு. எந்த எந்த அரசு வந்து ஆட்சி அமைக்குதோ அவங்களுக்கு வாக்கெடுப்பு நடந்தா நாங்க வந்து ஆதரவா வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சியிலயோ அதிகாரத்திலயோ பங்கு எல்லாம் போல, வெளியில இருந்து ஆதரவு. அதாவது எப்படின்னா வாக்கெடுப்பு நடத்தினா நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு அர்த்தம். இல்லையா நாங்க ஆதரவு இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டா எங்க ஓட்டு, இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரிதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்க தேவையே இல்லை, ஆல்ரெடி 118 வந்துருச்சு. வாக்கெடுப்பு நடத்துங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பா 6 மாசத்துக்கு நடத்த மாட்டாங்க வாக்கெடுப்பு. 6 மாசம் கழிச்சு தான் எதா இருந்தாலும் யாரும் தேவைப்பட்டா கேட்டாங்கன்னா வாக்கெடுப்பு போட போறாங்க. அப்பதான் நிலைப்பாடு இருக்கும். இந்த 6 மாசம் ஆட்சியில தான் எல்லாமே இருக்கு. இப்போதைக்கு எதை பத்தி கேட்க மாட்டாங்க. விசிகே வந்து மினிஸ்டரியில ஜாயின் பண்றேன்னு தான் சொல்லியிருக்காங்க. துணை முதல்வருங்கிற மாதிரி அபிஷியலா வரலையாங்க, எதுவுமே அபிஷியலா வரலங்க. எல்லாமே போட்டிருக்காருங்க. அதுதாங்க அவர் போட்டிருக்கிறாரு. அவரு காலைல நேற்று போட்டிருந்த ஒரு ட்வீட்டுக்கே வந்து இது இல்ல. பொறுமையா என்ன சொல்றேன், அபிஷியலா வராம எதுவுமே பேசக்கூடாது. நேற்று ஒரு 4 ஊபர் போயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐடியில போட்டிருந்தாங்க. நேற்று காலையில வந்தது, இன்னைக்கு காலையில வந்து மாறி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாம், அப்படி விட்டுருவோம். ப்ரோ, விசிக்கு அவுட் சைடு சப்போர்ட் தானே சொல்லிருக்காங்க. எல்லாமே வெளியில இருந்து ஆதரவு தானே. யாருமே வந்து ஆட்சியர் அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கவே இல்லை. கூட்டணி போட்டிருக்காருங்க. ஆட்சியிலே அதிகாரத்து இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்போ இன்னும் விசிக்கே கொடுக்கலங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல. செய்தி சேனல்ல எல்லாருமே ஆதரவு வந்து அவுட் சைடு சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாங்க. இல்ல, இப்ப சுகுமார் என்ன போட்டிருக்காரு, விசிகே அண்ட் ஐஎம்எல் ஸ்டில் ஆன் ஹோல்டுங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இல்லங்க, ஐஎம்எல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஐஎம்எல் சன் நியூஸ்ல போட்டாங்க லெட்டர் பேட.
நானே ஓகே கீழே ஓகே. போட்டிருக்கேன் பாருங்க. நானே இதுல கீழே போட்டிருக்கேன் பாருங்க. இது பிரகாஷ் ப்ரோ, அந்த டிஎம்கே ஏடிஎம்கே டாக்ஸ் போனது உண்மைன்னு இவரே சொல்லியிருக்காரு. பேபி இந்தியா டுடேக்கு அவங்க அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு. அது கேட்டீங்களா? நான் வீடியோ பார்க்கல. எனக்கு அந்த கம்யூனிஸ்டோட ஆர்டிக்கல்ல அந்த அறிக்கை போட்டிருந்தாங்கல்ல, அந்த அறிக்கையில டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. இது மாதிரி செய்தி வந்து அந்த செய்தி வந்துச்சு. இல்ல அது வந்து அந்த செய்தி எனக்கு செய்தின்னு உடன்பாடு இல்லை, போட்டிருந்தாங்க. அதனால போட்டிருந்தாங்க. நான் அத வீடியோல என்ன சொன்னார்னா, அவர் வந்து இந்த மாதிரி டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து பேக் பண்றாங்க, அதுக்கு அவுட் சைடு இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம், அதுக்கு நீங்க எங்க கூட பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க வந்து இல்ல, ஆக்சுவலா அது வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட இருக்கிறது, தே ஆர் டிஃபீட்டட். ஸோ நம்ம வந்து இந்த டைம்ல வந்து பிஜேபி உள்ள வரக்கு ட்ரை பண்றதுனால இப்போ நம்ம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆனா ஃபர்தரா அப்கமிங் டெமோக்ராட்டிக் இதுல வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ்ல நாங்க தொடர்ந்து இருப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க டிஎம்கே வந்து ஏடிஎம்கே பேக்கப் பண்றதுக்கு எங்ககிட்ட கேட்டாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கோம் தான் அவர் சொன்னாரு அந்த வீடியோ இதுல. ப்ரோ அப்படி உண்மையா நியூஸ் இதாகாம லெட்டர் பேட்லாம் போட முடியாதுல்ல ப்ரோ? அதாவது அவங்க லெட்டர் பேட்ல வந்து செய்தி வந்திருக்கு அந்த மாதிரி போட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் நேஷனல் லீடர் வந்து டிஎம்கே சைடு இருந்து இதுதான் எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு நேஷனல் மீடியால. ஸோ அந்த டாக்ஸ் போனது உண்மைதான். இந்நேரம் பிஜேபி கூட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க டிஎம்கே. அவங்களால ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்ற முடியல. 22 சீட்டு வச்சிருக்காங்க, பிளஸ் 10 ராஜ்யசபா சீட்டும் வச்சிருக்காங்க. மினிஸ்டர் கூட தரோம் வாங்கன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. யார சொல்றீங்க? டிஎம்கேவை கூப்பிட்டுருப்பாங்க பிஜேபி. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இது எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நீங்க வாங்க. இல்ல அரசியல் ப்ரோ, அதாவது டிஎம்கே வந்து ஏடிஎம்கே அவுட் சைடு இருந்து பேக் பண்றோம், அதுக்கு கம்யூனிஸ்ட் நீங்களும் வந்து பேக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றோம். கண்டிப்பா இருக்கலாம், அதனால என்ன, அது ஒரு இது இல்லையே, கொஸ்டின் இல்லையே. இப்ப இல்ல அது ரூமர், இல்ல அது ரூமர் இல்ல அரசியல் ப்ரோ, அது வந்து ரூமரு கிளப்பி விட்டது, அது யாரோ சொல்லிட்டாங்கன்னு தான் நேத்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா அது டாக்ஸ் வந்து உண்மைன்னு சொல்லி இதா இருக்குன்னு சொல்றான், அவ்வளவுதான். அதான் சொல்றேன்ல, வர எம்பி எலெக்ஷன்ல 2 பேரும் சேர்ந்து கூட நிப்பாங்க. 2 பேர்த்தையும் கூட இருந்து கவுத்தது கூட்டணி கட்சிகள் தான். இப்ப ஏடிஎம்கேவை கவுத்தது ஃபுல்லா பிஜேபி தான். அதனால 2 பேரும் சேர்ந்து கூட அடுத்த எலெக்ஷன்ல நிக்கலாம். நான் தாராளமா நிக்கலாம், அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த டாக்ஸ் வந்து ரூமர்னு போச்சுல்ல, இவங்கள கிளப்பி விட்டாங்க, சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்றாங்க, அப்படி இப்படிலாம் பயங்கரமா ரைட் அப்ல எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு சொல்றேன் நான் தாராளமா நிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இது ரெண்டுமே ஒரே கொள்கை தான். அது தலைவர்களுக்குள்ளே தான் முரண்பாடு. இது ஏங்க மதிமுகவோட திமுக சேர்றது இல்லையா, அதோட பிரிஞ்சு போன கட்சி தானே. சேரலாம், காலத்தின் தேவை இருந்தா சேரலாம். சிவசேனாவோட காங்கிரஸ் சேர்ந்து ஆட்சி அமைக்கலையா? அதுதான் நேத்தே சொன்னேன், மெஜாரிட்டி இருந்தா கண்டிப்பா சேர்ந்துருப்பாங்க. இப்ப 70 அங்க ஒரு 50 இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்கலாம். அது இல்லாததான் பிரச்சனை. இப்பதான் முடிவு போட்டு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது போவோம், எல்லாமே கிளியர் தானே. இப்ப அடுத்து நம்ம என்னன்னா சினிமா கருப்பு ப்ரோ. இப்ப மெஜாரிட்டி தாண்டி தானே இருக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, மெஜாரிட்டி தாண்டி தானே இருக்கு. வந்துருச்சு. அப்புறம் என்ன? ஆமாங்க, சொல்லிட்டாங்க. அதான் எனக்கு அந்த நாளைக்கு காலையில 11 மணிக்கு பதவி வைக்கிற வரைக்கும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. இல்ல லெட்டர் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும். இருக்கிறதே மிகப்பெரிய ட்விஸ்ட் பிரகாஷ் ப்ரோ, அவர் இப்ப ஜனநாயகன் ப்ரொடியூசர் அங்க என்னங்க பண்ணாரு? உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் அவர் ஃப்ரெண்டுங்கிற இடத்துல போயிருப்பாரு, அவ்வளவுதான். இது என்ன கட்சி நிர்வாகிகள் தாண்டி ஒரு ஃப்ரெண்டுங்கிற நாலு ரைட்டு நம்ம வந்து இந்த படம் தயாரிச்சோம், அந்த சமயத்துல வந்து படம் லீக் ஆயிடுச்சு, ஆனால் அப்பயும் விஜய் எந்த ஒரு இதுவும் பண்ணல. அதே மாதிரி ப்ரொடியூசர் எந்த ஒரு டார்ச்சரும் கொடுக்கல. விஜய் வந்து அவங்க அடுத்த படம் எடுத்து கொடுங்க, எப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்ன நஷ்டத்துக்கு என்ன பதில் அப்படின்னு அவரும் சைலண்டா இருந்தாரு. பாப்பா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கும். எப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எந்த ஒரு கேள்வி கேட்காம நம்ம கூட சப்போர்ட் பண்றாங்க, அவங்க நெருங்கும். அந்த அடிப்படையில போயிருக்கலாம், அந்த அளவுக்கு கூட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான்.
இல்லைன்னா அவர் கேவிஆர் பிரஷர் அவர் போடாம என்னன்னா இருக்கிறது ஒரு பிளஸ்ஸா இருந்தது ப்ரோ. இனிமேல் நான் க்ளோஸ் பாத்துக்கன்னு சொல்லி ஒரு நோட் கொடுக்கறதுக்காக கூட வரலாம். சில பொலிட்டிஷியன் வருவாங்கல்ல, இனிமேல் நான் சிஎம் க்ளோஸ் நான் பாத்துக்கேன் அப்படின்னு சொல்றது கூட வருவாங்க. அப்படி கூட இருக்கலாம் இனிமேல். ரவிக்குமார் எல்லாருமே அந்த போட்டோஸ் ஷேர் பண்ணிருவாங்க. திருமாவுக்கு பொன்னாடை போத்துற மாதிரி அவர் மினிஸ்ட்ரியில வரப்போறாரு, திருமாவே வரப்போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. திருச்சி கிழக்குல நின்று ஜெயிக்க போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அபிஷியலா வந்தாங்க தெரியும். அது நான் பழைய ரூமர் வரும். இந்த சகாயம் ஐஏஎஸ் அவர் நிப்பாட்டுறன்னு முன்னாடி ஒரு ரூமர் வந்துச்சு. இல்ல அது மாதிரி நிறைய வருங்க. சகாயம் தான் தெளிவா சொல்லிட்டாரு, அப்படிலாம் இல்ல, இது ஆட்சி மாற்றம் கிடையாதுன்ட்டாரு அவரு. லெட்டர் கேட்டீங்கல்ல, விடுதலை சிறுத்தைகளும் அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த 2 கட்சிகளும் மெயில் பண்ணிருக்காங்க சப்போர்ட்டை. லெட்டரை ஹார்ட் காப்பியா கொடுக்கலையா? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களே திமுக தலைவர் இதுக்கு படி. அதுல ஆதரவுங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. ஆதரவுங்கிறத அவங்க அந்த மெயில் பண்ணிருப்பாங்க, அதை அவ்வளவுதான். ஆமா, மார்க்சிஸ்டே கையில கொடுக்கல, மெயில் தான் பண்ணிருக்காங்க. இவங்க சிபிஐ மட்டும் தான் கையில கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ கருப்பு படம் வந்து மே 14 தானே வருது. ஆமா ஆமா, ப்ரோ. அது திரும்ப இன்னைக்கு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்களே. நாளையில இருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ட்ரைலர் டேட்டு, தரப்பா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், டிவி ப்ரொமோஷன், பேக் டு பேக் ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும் இனிமேல். இன்னைக்கு யாரும் 29 பார்க்கலையா? நான் அந்த படத்தை ஸ்கிப் பண்றேன். ஏன் பார்த்தீங்க ப்ரோ? ஏன் ப்ரோ நல்லா இல்லையா? தெரியலையே, என்ன பார்க்கலையே. பார்த்தவங்க யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லல, அவ்வளவுதான். பல்தான் எஸ்கேக்கும் ரத்னாக்கும் ஏதோ பஞ்சாயத்து இருக்கா பல்தான்? மயூரன் அப்படிலாம் இல்ல மயூரன். நான் தான் சொல்லிட்டேன்ல, பார்த்தவங்க யாரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லலன்னு சொல்லி. அதனால எதுக்கு போய் பார்த்து அடிச்சுக்கிட்டு. பாண்டாக்கு எதுவும் பே பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எல்லா படத்துக்கும் ரிவ்யூ அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ரிவ்யூ சொல்றீங்களா? அது எனக்கு தெரியல ப்ரோ. ரிவ்யூக்கு பே பண்ற அளவுக்கு தெரியல, ஐ எம் நாட் ஷுர். ஆனா ட்விட்டர்ல இஷ்டத்துக்கு எவன் கேட்பான், நான் போடுறதாண்டா ட்வீட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காப்ல ப்ரோ. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா பேசுறது, அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு நான் மொட்டை அடிச்சது வீண் போல, நான் நினைச்சது நடந்துட்டு அப்படின்னு அடுத்த 5 நிமிஷத்துல அடுத்த ட்வீட் இது. ஏதோ ஒரு ஐடிக்கு ரீச் வருது போல, அதனால இஷ்டத்துக்கு எதையோ போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, அவர் ஏதோ பண்ணிட்டு 2-3 இதெல்லாம் கூட பார்த்தேன், இதை வச்சே லோன் அடைச்சிருவாரு போலலாம். அடைச்சா சந்தோஷம் தான். சோபாவை சேல்ஸ் பண்ணிடுவாரு. பிரகாஷ் ப்ரோ, அங்க கவர்னர்ல இருந்து எப்ப அபிஷியலா சொல்லுவாங்க நாளைக்கு ஸ்பைரிங் இருக்குன்னு? ஆளுநர் மாளிகையில இருந்து நைட்டு அறிக்கை வரணும். அறிக்கை வந்தா நாளைக்கு காலையில பதவி பிரமாணம் நடக்கும். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறிக்கை வராம நியூஸ்ல பிரகாஷ் ப்ரோ மறுபடியும் ஐஎம்எல் எதுவும் சப்போர்ட் இல்ல, விசிக்கு வந்து டிமாண்ட் அது இதுன்னு சொல்றாங்களே, ஒன்னும் புரியல. அந்த ஐவிஎம்எல் வந்து சப்போர்ட்டுங்கிறத வந்து சொல்லவே இல்லைங்க. அவங்க என்னன்னா, ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து புதிய அரசுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிற மாதிரி தான் சுத்தி வளர்ச்சி தான் சொல்லியிருக்காரு. ஒரு ஆதரவு நேரம் சொல்லலை. என்னன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி அடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து புது ஆட்சி, அந்த மெஜாரிட்டி யார் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு.
எங்க கூட்டணி தலைவருங்கிற முறையில் அவரோட விருப்பத்தின் அடிப்படையில் அவர் வந்து புதிய அரசுக்கு ஆதரவு சொன்ன நாங்கள் ஆதரவு கொடுப்போம், வாக்கெடுப்பு நடத்துவோம், நாங்க பெரும்பான்மைக்கு வாக்கு செலுத்துவோம், அவங்களுக்கு ஆதரவா டிவிக்கு ஆதரவா வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆதரவுங்கிற லெட்டர் அவர் கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு கட்சி வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. யாரு பேர் வாயில வரலையே, கட்சி சொன்னீங்களே இப்ப இல்ல விசிக்கு மெயில் அனுப்பிக்கிறாங்களாம். ஆனா அந்த ஹார்ட் காப்பியா கொடுக்கறது அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா அவங்க அந்த துணை முதலமைச்சர் பதவி கேட்கற சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான 118 ஆல்ரெடி வந்துருச்சு. அவங்க இப்ப ஒருவேளை ஐயுஎம்எல் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா தான் நாங்க வந்து ஆதரவுன்னு சொன்னா மட்டும்தான் அது நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா வந்து இப்ப வந்து இந்த ஆளுநர் வந்து இப்ப வந்து 118 எம்எல்ஏக்கு ஆதரவு இருக்குன்னு விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவர் வெளிப்படையா தான் பண்ணணும். ஏன்னா 118 உங்களுடைய கோரிக்கைகள் நிபந்தனைகள் அடுத்த விஷயம். அது ஓகே ப்ரோ. உங்களுடைய கோரிக்கைகள் நிபந்தனைகள் கூட்டணி கட்சிகள் அடுத்த விஷயம். சொல்றேன் என்ன எனக்கு 116 வந்துட்டு அபிஷியலா காட்டல, திரும்பி போயிட்டு வந்து அமுச்சு விட்டாருன்னா அதுதான் ஒன்னும் புரியல. இல்லையா அதுல காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்க மெயில் வந்துருச்சு இல்ல, ஆதரவுங்கிற மெயில் வந்தாலே அதை கிட்டத்தட்ட வந்து 118 வந்து கணக்கு தான் அது. அப்ப நீங்க என்னன்னா உங்க கூட்டணி ஆட்சிங்கிற அடிப்படையில தான் அதுக்கு 118 தேவை. தனி எஸ்எல்பின்னு போட்டிருந்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சியை கொடுத்துருக்கணும். அவங்க கூட்டணின்னு சொன்னனால இப்போ 118 கேட்டாரு, 118 இப்போ வந்துருச்சு நம்பர். அவங்களுக்கு தேவை நம்பர் ஆளுநருக்கு. இனிமேல் அந்த நம்பர் பிரகாரம் அவர் பதவி பிரமாணம் பண்ணணும். முதலமைச்சர் பிளஸ் ஒரு சில அமைச்சர்கள் இல்ல எத்தனை துறை உங்களுக்கு அத்தனை துறையும் நீங்க ஏதோ ஒன்னா பதவி ஏற்கனா பதவி ஏற்றுக்கலாம். அதுக்கு மேல அப்படி பண்ண வேண்டாம். குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டும் பதவி ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்டிடிவிக்கு வந்து நியூஸ் கொடுத்திருக்காங்க. கவர்னர் ப்ரோ 116 தான் இருக்கு, 118 லெட்டர் காட்டலன்னு வந்து அவர் நாளைக்கு வந்து சுகுமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிற ட்விட்டர் பதிவில் தெளிவாக போட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிஎம்கேன்னு மாறுது இங்கிலீஷில். தமிழில் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஆதரவுங்கிறத தெளிவாக அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர்லேயே போட்டிருக்காங்க. எனக்கு இதில் ஷேர் பண்ண தெரியல, நீங்கள் போய் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு டிஎம்கேன்னு மாறுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ட்விட்டர். யாராவது ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. பல்தான் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதை ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுது எனக்கு. என்னமோ வந்து எதுவும் இன்னும் இது கிடைக்கிறாங்களோன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்னும் பிரச்சனை முடிஞ்சுங்க. இல்ல ப்ரோ உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா வந்து அவர் கவர்னர் ஒன்னும் அபிஷியலா இவருக்கு வந்து இது கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் பெண்டிங்ல இருக்கும்போது திரும்பியும் வந்து எதனா நடக்குமா அப்படின்றது தெரியல. என்ன ஒன்றும் ஒரு இதுவா இருக்கு, பார்ப்போம். சுமார் ப்ரோ நியூஸ்காரங்க ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் இருப்பாங்க ப்ரோ. முடிஞ்சிச்சு ப்ரோ எல்லாம் ப்ரோ எல்லாமே. முதல் நாளே முடிஞ்சதுன்னு நினைச்சேன் ப்ரோ. இப்படிதான் வந்து ஏதோ ஒரு கவர்னர் அனுப்பிச்சு விட்டாரு. முடிச்சு விடுங்க சீக்கிரம். ஏன்னா கருப்பு பக்கத்துல இருக்கு. நம்ம முடிச்சு விட்டு அடுத்தது பரபரப்புலே இருந்தா என்ன. கவர்னர் வந்துட்டு இப்ப கம்யூனிஸ்டிங் அபிஷியலா வந்துட்டாங்க. இப்ப அவங்களாலையும் அமைக்க முடியாதா? அந்த சைட்லயுமே ஆச்சு. சோ அப்படி அது இழுப்பறியாவே எவ்வளவு நாள் தான் போவோம்? அதெல்லாம் போகாது, ஆட்சி அமைச்சிருவாங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அமைக்கணும் ப்ரோ, அதுதான் சொல்றேன். இது இன்னைக்கு நாளைக்கு அமைச்சாதான் கருப்புக்கு ரூட் ரொம்ப கிளியர் ஆகும். இப்ப நாளைக்கு அமைக்காம இதை இன்னும் 2 நாள் தள்ளினாலே கருப்புக்கு அதுன்றேன். உங்களுக்கு புரியுதா? அது வந்து நியூஸ் எல்லாமே இதுதான் பாப்பாங்க. கருப்போட ஹெல்ப்பால ஆட்சி அமைக்கிறாங்களா இல்லையான்னு மாத்திரம் பாருங்க. பண்ணா ரொம்ப நல்லதான். ஏன்னா வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு இது இருக்கு ப்ரோ. ட்ரெய்லரே வந்து அவங்க இன்னும் வரையும் ரிலீஸ் பண்ணல. அவங்க இது ஒரே ஒரு ரீசனுக்காக தான். அது அபிஷியலாவே அவரே பாலாஜியே சொல்லிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி வந்து வீடியோலயே வந்து சொல்லிட்டாரு. அவங்க எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ படம் கிட்ட வரும்போது இந்த ஒரு நியூஸ் இன்னும் ஒரு 4 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் தள்ளினாலே அவங்க ஃபுல் ஃபிளெஜா ப்ரொமோஷனும் இறங்க முடியல. இது ஒரே ஒரு ரீசனால. ஆக்சுவலா ட்ரெய்லர் லான்ச்சே வந்துட்டு அவங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி பெருசா வச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதுதான் பிளான். ஆனா இந்த இப்ப இருக்கிற சூழலால இப்போ அது சால்வ் ஆயிடுச்சுன்னா ஆன்லைன்ல கூட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஈவெண்ட் கூட வேணான்ற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அது அடுத்தடுத்து இதுவா அப்படியே போயிட்டு இருக்கு. இழுத்தடிச்சுனே போயிட்டு இருந்தா அது அவங்களுக்கு ரொம்ப சிக்கல்ன்ற. இது எப்படி இருந்தாலும் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அப்படி முன்ன பின்ன பேசி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு படத்துக்கான சிக்கல் அமையுதுல்ல.
பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு சாட்டர்டேவா இருக்கு, பதவியேற்பு விழா நடக்குமா இல்ல சண்டே தள்ளி வச்சிருவாங்களா? ஏங்க சாட்டர்டே நடத்தக்கூடாதா? என்னங்க அப்படி கேக்குறீங்க திடீர்னு? இவங்களும் ஜோசி கீசி எல்லாமே பாக்குறாங்களே, அதுக்காக சொல்றேன். சாட்டர்டேன்னு கேட்க கூடாது. அப்படி நாளைக்கு காலேஜே கேட்கறது போலாங்க அது. அஷ்டமியா கேட்கணும். அஷ்டமியா இருக்கு, அப்படி வேணா பதவி ஏற்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சாட்டர்டே எதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, அதெல்லாம் சாட்டர்டே நல்லா ஏத்துக்குவாங்க. பட் நாளைக்கு அஷ்டமியா இருக்கே, நீங்க அதனால ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட சரி ரைட் ஓகே, கேட்கறதுல ஜாதகம் இப்ப கேட்கறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். நேத்து நீங்களும் மதனும் பேசுனீங்க, டிஎம்கே சப்போர்ட்ல டிவிக்கு வந்து ஆட்சி அமைக்கன்ட்டு. எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஜாயின் பண்ணா அது எப்படி வந்து ரொம்ப ஆபத்துன்னு சொன்னீங்களோ, இதுவும் அதே மாதிரி தானே. இதை மட்டும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு அதோட சாராம்சம் புரியல. சாராம்சம் என்னன்னா, தனித்து நின்று விஜய் தனித்தே நிக்கிறாரு, 118 வரல, ஆளுநர் 118 வராம ஆட்சி அழைக்க மாட்டேன்ட்டாரு. அப்ப இப்படியே இருந்தா என்ன ஆகும்? ஆளுநர் ஆட்சி தொடர்ந்தா என்ன ஆகும்? உடனடி தேர்தல் வைக்க போறது ஆளுநர் ஆட்சி தொடர்ந்தா பிஜேபி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கு அவங்க தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் அமல்படுத்திட்டாங்கன்னா, இங்க திமுக 5 வருஷம் பாடுபட்டது, இப்ப இது அவங்களோட எதிர்ப்பு, விஜயோட அந்த சாராம்சம் எல்லாமே வீணா போகுது இல்ல. அப்ப அந்த அடிப்படையில இதுக்கு வந்து இதுவே பெட்டர் இருந்தா நம்ம அதை அப்படி நம்ம பேசிக்கிட்டது அப்படிலாம் வந்து அவங்க ஆட்சியை வாய்ப்பு கொடுக்கல. நம்ம பேசிக்கிட்டது அப்படிதான் நானும் மதன்னு சொன்னோம். அந்த வந்து அந்த 6 மாசம் வந்து டக்குன்னு அடுத்த 6 மாசத்துல வந்து எலெக்ஷன் வச்சிருவாங்க கிடையாது. அவங்க இன்னொரு 6 மாசம் நீட்டிப்பாங்க, அப்புறம் இன்னொரு 6 மாசம் நீட்டிப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்ற தேர்தல் சேர்த்து வச்சுக்கலாமாங்க. அப்ப 2 வருஷம் 3 வருஷம் இழுத்துரும். அப்படி இழுத்துறக்கூடாது. அது ஒரு பிஜேபி சாதகமா போயிடக்கூடாது. மத்திய அரசுக்கு அது ஒரு ஒரு எப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிச்சுனாலே அவங்களுக்கு அது ஒரு எப்படின்னா கண்ணால் அடுத்து என்ன ஆசையான்னு தேடிட்டே வந்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, கேப் கிடைக்குமான்னு. அந்த கேப் கொடுத்துடக்கூடாதுன்னா இதுவும் நடக்கலாம். இப்படி நடந்தா அது ஒரு வகையில நல்லது தானே அப்படிங்கிறது தான் சொன்னது. இது நடக்கணும், இது ரெண்டு வந்துடணும், அதனால என்ன இருக்கு, அவங்க திட்டினா என்ன, இவங்க திட்டினா என்ன, அப்படி கிடையாது. ஒருவேளை இப்படி வெயிட் பண்ற பீரியட்ல இது திமுகவே ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், இப்போ ஏடிஎம்கே டிவிக்கும் எதிரிங்க, அவங்க 2 பேரை வச்சுதான் அரசியலே நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டிவிக்கே மெயினா போக்கஸ் பண்ணது டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு சொல்லிதான் ஆட்சியே பிடிச்சது. அந்த தீய சக்தி ஆதரவுல மறுபடியும் ஆட்சி அமைஞ்சா அப்ப மக்கள்லாம் முட்டாளா? இல்ல முனிஷ் ப்ரோ, நான் இப்ப அதுக்கு இல்ல திமுக என்னங்க ஆதரவு? இருங்க விஜய் ப்ரோ ஒரு நிமிஷம். முனிஷ் ப்ரோ, இப்ப நான் அதுக்கு தான் இப்ப ஸ்டார்டிங்ல வந்து சொன்னேன், நேத்து பேசின டாக் ஒண்ணு, ஆனா ஆக்சுவலா டாக் என்ன நடந்துட்டுன்னா, டிஎம்கே சைட்ல இருந்து ஏடிஎம்கேவை நாங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் டிஎம்கே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து அவங்க கம்யூனிஸ்ட் வந்து அவங்க அதுக்கு வந்து ஒத்துக்கல. இல்லைங்க அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிளானா இருக்கு. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து இப்ப சொன்னீங்களே திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க, அதுக்கு எப்படி திமுக ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப டிஎம்கே ரைவல்ரி தான், ஆனா இதுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அதனால பாலிடிக்ஸ்ல எல்லாமே ஒரு பாசிபிள் கணக்கு தான், அவ்வளவுதான். ஆனா நேத்து இதுதான் நடந்திருக்கு. தப்பு தானே. என்ன மனிஷ் ப்ரோ, நாம யார வந்து தீய சக்தின்னு சொல்லி ஆட்சி பிடிச்சோமோ அவங்க சப்போர்ட்ல நம்ம மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதும் ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதும் ஒண்ணுதானே. ரெண்டுமே என்ன வித்தியாசம்? அதுதான் முனிஷ் ப்ரோ சொல்றோம். அதாவது அரசியல் இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்தா இது ஒரு இப்போ பிஜேபி உள்ள வந்துரும், இப்ப இவங்க வந்து நாளைக்கு ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு இந்த காரணத்துக்காக இதுவும் எடுக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் 2, அதுக்கு அந்த ரிஸ்க் நம்ம எடுத்து பண்றதுக்கு அதுக்கு ஆல்ரெடி நம்ம திராவிடியன் பார்ட்டிஸா இருக்கும். அவங்க நாளைக்கு ஸ்டேட் இதுல என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது, நீங்க வந்து பேக் பண்ணுங்க, நாளைக்கு பிஜேபி சைடு நீங்க போனீங்கன்னா ஆட்சியை கவுத்துட்டுருவோம், இந்த சைடு எடுக்கலாம். 2 ஸ்டாண்டுமே எடுத்திருக்கலாம். இந்த ஸ்டாண்ட் அதாவது ஏடிஎம்கேக்கு டிஎம்கே பேக்கப் பண்ணலாங்கிற வர ஸ்டாண்ட் எடுக்கும்போது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலாம், பேக்கப் பண்ணலாம் டிஎம்கே எடுக்கிறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லையில. அதை விட ஒன்னும் ஆச்சரியம் இல்லையில. அது பண்ணா அந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி ஆயிடும் போது இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சப்போர்ட் இருந்தா டிவிக்கே தான் அடியும், டிஎம்கே அடியாது. அதனால சொல்ல நீங்க அபத்தமா தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க அது போல டாக் எதுவும் சொன்னதான் சொன்னாங்க. அபத்தமா முனிஷ் ப்ரோ, எது முனிஷ் ப்ரோ அபத்தம்? ஏடிஎம்கே டிஎம்கே பேக்கப் பண்ணலாம்னு சொல்றது அபத்தம் இல்லையா? அபத்தம் இல்லையா முனிஷ் ப்ரோ? அது வந்து புனிதமா முனிஷ் ப்ரோ? அது புனிதமா? அப்போ ஏடிஎம்கேவை வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம்னு திமுக நினைச்சது வந்து புனிதமா? அபத்தம் இல்லையா? அது அபத்தம் தான். நீங்க கேக்குறதும் அபத்தம் தான். நாங்க எங்கெங்க கேட்டோம்? நீங்க கேட்கலங்க. டிவி
நீங்க சொன்னீங்களே இல்ல ஸ்பேஸ்ல இல்ல முனிஷ் டிஎம் ப்ரோ, இல்ல நான் கேட்கவும் இல்ல, இதுதான் இது பண்ணணும் இல்ல. நாளைக்கு ஒரு வேளை இது நடக்கலான்னு தான் சொன்னமே தவிர யாரும் கேட்கல. நீங்க சொன்னீங்கன்னா சொன்ன தவிர டிவிக்கேல இருந்து கேட்டாங்க, நான் சொல்லவே இல்லை. நட யாருமே இவரு. சரி ஓகே முனிஷ் ப்ரோ. ஏங்க இப்சன் பெற்ற வச்சு இவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? அதான் நடக்கல, வேற ஆட்சியே அமைஞ்சாச்சு இருங்க. ப்ரோ உங்களுக்கு விஜயை பிடிக்கல, அதுக்காண்டி இவ்வளவு பேசுறீங்க, அவ்வளவுதானே ப்ரோ? எனக்கு விஜய் எல்லாம் பேசல. நான் மதன் கிட்ட அதான் தான் உங்க சொன்னேன். பேச்சிலே தெரியுது, சரி இருங்க அதான் உங்க இருங்க, பேச்சிலே தெரியுது. அப்புறம் என்ன கிட்ட பேசணும், நீங்க எல்லாம் வெயிட் பண்ண பண்ணுங்க. பேசுறாங்க, மதனுக்கு தாங்க பதில் சொல்லுகிறேன். விஜய்க்கு எனக்கு நாங்க சம்மந்தம் இருக்கு. நான் பேசுவேங்க ஸ்பேஸ்ல, இங்க பொதுவா பேசுறப்ப பேசுவாங்க. பரணி ப்ரோ நேற்று யார் நீங்க அடிச்சிருந்தீங்க? என்ன தனியா பேசுறீங்க? மதன் கிட்ட தாங்க பதில் சொன்னேன், உங்ககிட்ட சொல்லவே இல்லை. மதனுக்கு எனக்கு தான் கான்வர்சேஷன். நீங்க என்ன வேணா பேசிங்க, அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க மதனுக்கு சப்போர்ட் பண்றதா, நீங்க கூட 2 பேரும் தனியா ஒரு மாதிரி எக்ஸாஸ்டா போயிட்டு இருக்கா ப்ரோ விஷால் ப்ரோ, நீங்க பேசு ப்ரோ. என்னத்த பேசுறது? அடுத்து பாவம் ஆர்ஜே பாலர் ஒரு ட்வீட்டை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டிங்கன்னா அடுத்து அவர் நடத்துவாரு. முடியலப்பா அது. நாளைக்கு சுகுமார் ப்ரோ, சுகுமார் ப்ரோ கோவஸ்ட் வாங்க, அப்பதான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் கொடுக்க முடியும். ஜிபின்னு ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு, மோகன் ராஜ் கேட்டிருக்காரு. மறுபடியும் 116 கோவஸ்ட் வந்துட்டீங்கன்னா டிஸ்கஷனா ஸ்டாப் பண்ணுங்க, வேற டிஸ்கஷன் மூவ் ஆன் பண்ணுங்க. ஆமாங்க, அதுதான் அவருக்கு எல்லாம் அமைஞ்சிருச்சு இல்ல. விடுங்க, டெய்லி அதே பேசி நியூஸ் சேனல் ஐஎம்எல் மறுபடியும் போட்டாங்க ப்ரோ இல்லன்னு. இல்லையா? தேவையில்லாம பேசினிருக்காதீங்க. மறுபடியும் டிஸ்கஷன் மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு போயிடுது. அவங்க வேலையை பாருங்க. டெய்லியும் வந்து இதே மாதிரி வந்து பண்ணிருந்தா ஆல்ரெடி இல்ல விசிகே டிமாண்ட் நீங்க ஏங்க போடுறீங்க? விசிகே வந்து நீங்க ஏங்க போடுறீங்க? நீங்க ஏன் உடனே ஸ்ப்ரெட் பண்றீங்க? விஷயம் வரட்டும், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க அவசரப்பட்டுட்டு மறுபடியும் நாங்க வந்து மறுபடியும் ஏன் இதை பண்றோம் போறோம்னு சொல்ல வேண்டாம்ல. வெயிட் பண்ணுங்க, அபிஷனலா ஆளுநர் சொல்லட்டும். நீங்க ஏன் சொல்றீங்க? அதுல நீங்க யார சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கன்றீங்க, யார சொல்றீங்க? நீங்க யார? எல்லாரையும் தாங்க சொல்றேன், எல்லாரையும் சொல்றீங்க, எல்லாரையும் தான் சொல்லுங்க. நீங்கன்றீங்க. நீங்களே வந்து பேனிக் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே பண்ணிக்கிறீங்க. ஏங்க அது எங்க பிரச்சனைங்க. நாங்க பேனிக் பண்ணிக்கிறோம், நாங்க சந்தோஷத்துல பேசுறோங்க. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நாங்க எதுவுமே அப்ப ஃப்ரீயா விடுங்க, இப்ப ஃப்ரீயா விடுங்க. ஏங்க நீங்க அது யாருங்க நீங்கன்றது? எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான் முனிஷ் ப்ரோ. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் முனிஷ் ப்ரோ. எல்லாத்துக்கும் காரணம் எங்க என்ன பாருங்க. உங்களதான் சொல்றாரு அவரு, நீங்க தான் எதுக்கு இப்படி பேசுறீங்கிறாரு. யார்கிட்டங்க பேசுறது சொல்லுங்க, நான் பேசி ஏதாவது முடிச்சுடுறேன் சீக்கிரம். நீங்க படத்துக்கு ரிலீஸ் பண்றீங்க. பேசுங்க கோபால் ப்ரோ, நீங்க வந்து பரணி ப்ரோ நீங்க. ஆமா பரணி பிடிங்க. ஐயா பரணி ப்ரோ, நான் என்னங்க பண்ணேன்? நான் என்னங்க சொன்னேன்? என்ன ஆச்சு? நேற்று யார இவங்க போட்டாலும் சரி என்னது புரியல. யார் அடிச்சிருந்தீங்க? பத்துல் ஜோசஃபியா? நேத்து யார அடிச்சீங்கன்னு கேக்குறீங்களா? யாருமே அடிக்கல நானு. இல்ல உங்க படம் வருதுன்னா கம்மல் இருங்கடா, எதுக்கு எல்லாத்தையும் அடிச்சிருக்கீங்கல்ல? நான் அது வந்துட்டு அதிரடி மூவி பிஆர் டீம் சொன்னேன். அதான் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்னா எங்க நீங்க சூர்யா ஃபேன் தானே, உங்களுக்கு தெரியாத என்ன பண்ணாங்க? தெரியலங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். கருப்பட்டி கேரளா சைட்ல சில பெரிய பெரிய ஐடிஸ் எல்லாம் வந்துட்டு கருப்பு படம் கேரளால ரிலீஸ் ஆகுது, ஆனா ஹைப்பே இல்லன்னு ஒரு 4-5 ஐடி சொன்ன மாதிரியே சொல்லி வச்ச மாதிரியே ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக போட்டேன். ஓ சரி. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எங்க சொல்றீங்கன்னு நினைச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க சொல்றீங்க. என்ன கோபால் ஏன் ப்ரோ டெய்லி போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு அதுதான் பயமே. ஒரு வருஷமா எப்படி இருக்கீங்கன்னா நாங்க பாத்துட்டு இருக்கோம்ல. தரைக்கு ஒரு வாரம் முன்னாடி என்ன பண்ணீங்க நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் தெரியும். என்ன கமல் புரியல எனக்கு. கரெக்ட், நான் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு தெரியணும்னா ஏங்க நீங்க வாவாதேருக்கே பாசிட்டிவ் கொடுத்தீங்க. உங்களோட இந்த டைலாக்கே என்ன எங்களுக்கு தெரியும்ல. நீங்க நானே ஹைப்ல தான் இல்ல கமல் ஒரு நிமிஷம். நீங்க கரைய சொன்னீங்க, ட்வீட்டும் போட்டேன், பாசிட்டிவா தான் ரிவ்யூவும் போட்டேன். அந்த படம் மத்தவங்களுக்கு எப்படின்னா எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு ட்ரையல் வருமா வராதா? ப்ரோ விஷால் ப்ரோ, நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் எல்லாரும் சொன்னோன்னு சரி ஒரே ஸ்டிக்கரா வருது. கோபால் ப்ரோ ட்ரெய்லர் பார்க்காம டைரக்டா படம் தான்.
முடிவு வந்துட்டீங்க. என்ன படம் ப்ரோ? ட்ரெய்லர் கருப்பா? பார்க்காம டேரக்டா படம்னாலே உங்களுக்கு இல்ல இல்ல அதான் ஏங்க எனக்கு சாமி படம்னே கருப்பு தெரியாதுங்க. நான் ஏதோ சோசியல் படம் ஏதோ இது மெசேஜ் சொல்ற படம் நினைச்சிட்டு இல்ல இல்ல நானும் இந்த வாட்டி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இறங்கலாமான்னு பாக்குறேன். நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஏன்னா இன்னும் 5 நாள் தானே இருக்கு. இன்னும் 5 நாள் தானே இருக்கு. எதுக்கு ட்ரெய்லரை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? 6 நாள் இருக்கு. சரி சரி படம் பார்த்துட்டு என்ன சொல்றேன். பரணி? சொல்லி கருப்போட எதுக்கு டியூரேஷன் என்ன பரணி? கருப்பா 2 hours 30 ட்ரைலரா? ட்ரெய்லர் இல்ல படம் Trailer படம் 2. படம் தான் 2.5 மணி நேரம். சரி உங்களுக்கு 28 9th ஃபிலிம் 28 எப்படிங்க சொன்னீங்க? வாய் தவறி வந்துருச்சுங்க. என்ன எப்படி வாய் தவறி வரும்? 29 சொல்லிக்கலாம் இல்ல 29 சொல்லிக்கலாம். அது எப்படி 28 சொல்ல முடியும்? கணக்கு போடுங்க. ரத்னா விக்ரம் ஏன் ரத்னா எல்லாம் இல்ல. அவரு அந்த ஹீரோ பேர்னா எனக்கே மறந்து வச்சு. விது 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 வித்து கூட நடிச்சாரு போன படம். ஓகே நீ ஏன் ரத்னாவுக்கு போறீங்க? டைட்டில மாத்தி சொன்னதுக்கே அப்படி சொல்றீங்க. இன்னைக்கு ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த படத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரிப்போர்ட்ஸும் சரியில்லை, நான் பார்க்கலன்ட்டாரு. ஆமா கோபால் ப்ரோ, நான் அந்த படம் ஸ்கிப் பண்றேன். ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சா ப்ரோ? அது பிரீமியர் ஷோலயே எனக்கு பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. யாரு அந்த ஜிங்ஸ் எல்லாம் பண்ணாம ஒரு சில ரைட்டர்ஸ் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி போய் சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க. இது ப்ரோ அந்த குலுகுலுவா? குலுகுலு, ஆடை, மேயாதமான். ட்ரைலர் ரியாக்ட் பண்ணுவீங்களா? பிரகாஷ் ப்ரோ இப்போ 117 இருந்தா பண்ண முடியுமா பிரகாஷ் ப்ரோ? இல்ல ப்ரோ பண்ண முடியாது. 110 இருந்தாவே பண்ணலாம் பல்ட்டாங்க. கவர்னர் மனசு வச்சா அதான் வைக்க மாட்டாரு. இல்ல கமல், அதுக்கு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்திருக்கணும். அலைன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இந்த ஏஎம்கே அந்த குக்கர் இது இருக்குல்ல, இந்த காமராஜன் மன்னாவுல நின்னார்ல, ஜெயிச்சார்ல, அவர் ஜாயின் பண்றேன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க இப்ப ரீசெண்டா. அது சும்மா ரூமரா? சொல்லிட்டாரு, இல்லன்னு சொல்லிட்டாரு. நாங்க வந்து பாஜக கூட்டணியில இருக்கோம், அந்த என்டிஏ கூட்டணியில இல்ல இப்ப போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால கேட்டேன். தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பாருங்க, சொல்லுங்க பாருங்க. இல்ல இவர் கால் பண்ணியிருந்தாரு, ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, அதான் போயிட்டேன். ப்ரோ நான் எடுக்கிறாரா இல்லையா ப்ரோ? ப்ரோ இன்னைக்கு நைட்டு அழைப்பு வந்தா நாளைக்கு வருவாருங்க, சீக்கிரம் வரணுங்க. ஏன்னா வந்து சூர்யா ஃபேன்ஸ் மீன் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு அடுத்த வேலையாச்சும் பார்க்க போலாம். என்னன்னா நம்ம மைண்டு பூரா இப்ப அரசியல்லே இருக்கு. அரசியலே சுத்தி இருந்தா வேலை பார்க்கும் போது அரசியல், பாம்பு அடிக்கும் போது அரசியல், பாம்பு அடிச்சு முடிச்சதுக்கு போது அரசியல், வண்டி ஓட்டும் போது அரசியல், இப்படி போகும்போது எங்க குழந்தைங்க போய் சம்மர் கேம்ப் விடும் போது அரசியல், மைண்டு ஃபுல்லா அதுலயே ஓடுது. ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்கப்பா எப்பா, ஒரு வழியா முடிச்சுட்டு நம்ம அடுத்து மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்தடுத்துன்னு போலாம், என்டர்டைன்மெண்ட் போலாம். இது முடிஞ்சாதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் டாபிக்கோட அரசியல் டாபிக் தான் அதிகமா ஓடுது. அரசியல்லயும் நம்பர் தான் பேசுறோம், முடியலங்க ஒரு கட்டத்துக்கு மேல. என்னடா அதுன்னு இருக்கு இதுல இல்லன்னா விஷால் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குப்பா. முடியலங்க. ஆபீஸ்லயும் தான் பேசுறாங்க, ஸ்பேஸ்லயும் தான் பேசுறோம். டிபி சூப்பரா இருக்கு ப்ரோ. இல்லங்க, நியூஸ் கூட விட்டுருங்க. நியூஸ் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நியூஸ் குழப்பல, நியூஸ் வந்து பதட்டத்தை ஏற்படுத்தல, நியூஸ் படபடப்பை ஏற்படுத்தல, நியூஸ் டெஸ்ட் கொடுக்கல. ஆனா அந்த ட்விட்டர் டைம்லைன் இருக்கு, அப்பாடி ஒரு ஐடியில இருந்து 100 வாட்டி மாறுது. அது மாதிரி ஒவ்வொரு ஐடி. இல்லங்க நான் சொல்றேன், அவர் நீங்க எல்லாம் இட்டிஸ் பிரசாந்த் சொல்றீங்க, நான் இட்டிஸ் பிரசாந்த் மட்டும் இல்லங்கிறேன். நிரஞ்சன் குமார்னு அவரா இருக்கட்டும், இந்த ஸ்டாலின் எஸ்பின்னு சொல்லி ஒரு புது தலைவர் இருப்பாரு, அவராகட்டும், விட்டுருங்க. நான் இட்டிஸ் பிரசாந்த் லிஸ்டே சேர்க்கல. நான் சொல்றது என்னன்னா, இந்த டோட்டல் ஜெர்னலிஸ்ட் போட்டுக்கிட்டவங்க பூரா ஷாக்கிங், ட்விஸ்ட், பிரேக்கிங், எக்ஸ்க்ளூசிவ்,
ஐயா சாமி நீங்க ஒண்ணும் சொல்லலைன்னா கூட நான் பதட்டம் இல்லாம இருப்பேன். அவங்களே ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிட்டோம், இல்ல விஜய் எனக்கு ஆட்சியே வேணாண்டா போங்கடா அப்புறம் விட்டுட்டு கூட போகட்டும். ஆனா இவங்க பண்ற அலுமுல நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. டேய் சுகர் பேஷண்டா நானு அப்படின்னு சொல்லி பசுபதி டயர்ட் ஆகிற மாதிரி எங்க போனாலும் மைண்ட் செட் பூரா அதுலயே இருக்கு. சரி ரைட் நேற்று கிளியர் ஆயிடுச்சு, இன்னையில இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சா நேற்று சாயங்காலத்துல ஒரு பிரச்சனை. சரி சாயங்காலம் பிரச்சனை காலைல கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டா காலைல இருந்து சாயங்காலத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை. சரி நேற்று அந்த பஞ்சாயத்துல ஒண்ணு நாளைக்கு காலையில என்ன ஆக போகுது, நீ காலையில எல்லாம் சமாதானமா போய் மதியானத்துக்கு மேல எல்லாம் ஓகே இன்னைக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு கிடக்கு பண்ணா ஈவினிங் ஒரு 5-6 மணி போல ஒரு ரூட் வந்துச்சு. எல்லாமே கிளியர், ரூட் கிளியர் அப்படின்னு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம அடுத்து கருப்பு சினிமா பண்ணு என்டர்டைன்மெண்ட் போகலாம் அப்படின்னு மைண்ட் செட்டோட சொல்லிட்டு இருந்தா பேச ஆரம்பிக்கும் போது இந்த நிலைப்பாடு வேற, இப்ப பேச போயிட்டு இருக்கும்போது நடுவுல போய் நிலைப்பாடு வேற, இப்ப பேச முடியும் போது திரும்ப வேற ஏதாவது மாறுமோங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. பிரகாஷ் ப்ரோ டக் ஆயிட்டுன்னு சொல்லி தெலுங்கு படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில பார்த்தேன், எப்பாடி எப்பா எப்படா முடியும் பாத்தீங்கன்னா சாங் பாத்தீங்களா பரணி ப்ரோ அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, மனசாட்சி இல்லாம குறுக்க வந்து அந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுவ மாதிரி பரணி ப்ரோ பேசிட்டு இருக்காரு. இந்த தெலுங்கு படத்துல அவருக்கு என்ன பிரச்சனை, அடுத்த வாரம் என்ன செய்யணும் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏ வரீங்க, எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனை. கமல் இந்த ஸ்பேஸ்ல நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் கருப்பை பத்தி பேசுவோம் கருப்பை பத்தி பேசுவோம்னு. அடுத்த வாரம் தெரியுமே ப்ரோ, என்ன ப்ரோ இது. பரணி ப்ரோ பரணி ப்ரோ இருக்கிற பிரச்சனை சார்ட் அவுட் ஆகட்டும். உங்ககிட்ட 2 பிரச்சனை தீர்த்து பேச வேண்டியது இருக்குங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு கவலை இல்ல. இது என்னப்பா இப்ப ஏதோ ஆயிருக்கு போலயே பிரகாஷ். புரியல என்னாச்சு? 1 மணி நேரம் போய் கேம் விளையாண்டு வரலாம்னு சொல்லி கேம் விளையாண்டு வந்தா இப்ப என்ன? அப்படிதாங்க வண்டி ஓட்ட போகிறப்ப வண்டி ஓட்டும் போது செல்லு நோண்ட மாட்டோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம், நியூஸ் பார்த்துட்டு எல்லா ரூட் கிளியர், நம்ம இப்போ ஒரு வயசு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். அந்த 20 நிமிஷம் செல்ல படுத்தா வேற மாதிரி இருக்கு. இப்பதானே பாத்துட்டு வந்தேன் இப்படி வேற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ரைட் அந்த சரி வீட்டுக்கு வந்தாச்சு. இல்ல எனக்கு இது வரைக்கும் கூட தெரியல பிரகாஷ். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, எதுக்கு பிரகாஷ் இப்படி பேசுறாரு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் டைம் லைன் பாக்குறேன். பார்த்தா ஏய் என்னடா ஸ்கிரீன் பிளே எந்த படத்துலயுமே இல்ல ப்ரோ. பயோபிக் இதெல்லாம் ரியல் லைஃப் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் இல்ல. அதுக்கு மேல என்னன்னா இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு குழப்பம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போனா கீழே மேல இருந்து படி இறங்க வேண்டி மாறிடும் போல இருக்கு. 4 மாடி ஏறி இறங்க வேண்டி செய்தி மாறும் போல இருக்கு. அதுக்கு நடுவில் சுகுமாரபுரம் போன் அடிச்சு இல்ல இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒண்ணு பரபரப்பே இல்லைன்னா சுகுமாரபுரம் போன் அடிச்சு என்னாச்சு பாத்தீங்களா பாக்கலையா அப்படின்பாரு. ஐயோ இவர் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு உள்ள பார்த்தா அப்போ ஒரு அப்டேட் இருக்கும். அந்த கேப்ல நம்மளுக்கு பதட்டமே இல்லைனாலும் சுகுமாரபுரம் போன் அடிச்சு பதட்டத்தை உண்டாக்கிறாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாளா இந்த சுகுமார் ஐயப்பன் டேய் ஒரு நிமிஷம் இருடா விஷால் ஏன்டா இப்படி பண்ற, விஷால் ஏன் இப்படி பண்ற? விஷால் அப்படி சொல்லக்கூடாது விஷால், நான் சொல்றேன் பாரு. அது என்னடா இல்ல ஒரு நிமிஷம் விஷால் இது காமெடி இல்ல விஷால், ஏன்டா அப்படி பேசுறவங்களுக்கு மரியாதை எல்லாம் பண்றீங்க? ஸ்பேஸ்ல எதுக்குடா பேச வரோம் பாரு, நீ சொல்லியா அப்படி சொல்லக்கூடாது விஷால், நான் சொல்றேன் பாருங்க. தோழராஜியே கஷ்டன்னு ஒரு பேச அளவுக்கு நான் சொல்லவா? டேய் முதல்ல நாங்களே ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது ஏன்டா ஊரில் வந்து வேற ஏதோ சொன்னேன் படிச்சு பேசக்கூடாதுதான் அவங்க பேசக்கூடாதுன்னு என்னடா நீ எப்படிடா இது போடலாம் பேசக்கூடாதுன்னு? ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு தியேட்டர்ல மிஸ் பண்ணாங்க, தயவு செஞ்சு போய் பாருங்க. சூப்பர் ஜி5ல நீலிரா படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, யாரும் மிஸ் பண்ணல. இப்ப என்னாச்சு பாருங்க, இன்னைக்கு திருப்பி அதே என்னாச்சு இல்ல அடுத்த வாரம் அமாவாசை ரைட் ஓகே. இப்ப என்னாச்சு பாருங்க உங்களுக்கு, நீங்க அரசியல் பேசக்கூடாது ஏன் நீலிரா நாளைக்கு சொல்ல முடியாது? அது எப்படிடா புரியல. இல்ல இங்க பாரு ஒரு நிமிஷம் ஸ்பேஸ்ல பேசணும் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்றது சிறுபுலத்தனமா இருக்கு, இது ஜோக்காவே இல்ல. புரியுதா உனக்கு? அப்படி மண்டன்ட் எல்லாம் திறந்துட வேண்டாம் உன்னைய சிறுபுள்ள கிருபுள்ளன்னு என்ன. ஐயோ எனக்கு ஜாலியா இருக்கு. இல்லாட்டி ரஸ்கல் ஒரு அளவுக்கு எல்லாமே இதுல வேற பாவம். நீ ஏன்டா சம்பந்தமே இல்லாம உள்ளவர்? இல்ல ஒரு நிமிஷம், இப்ப இந்த சினிமாவை பத்தி பேசுங்க, சினிமா பேசலாம் அப்படின்னு சொல்ற தகுதி யாருக்கு இந்த நேரத்துல இருக்குன்னா அட்லீஸ்ட் வீட்டுல போன் பண்ணி விஷால் இரிட்டேட் பண்ற விஷால் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நீங்க பேசுறதே கேட்கலன்னு நினைக்கிறேன். பாயம் போடுறா குரங்கு பண்ற மாதிரி அவனை வெளியே போயிட்டு உள்ள வர சொல்லுங்க. ஆதி ப்ரோ பேசுறாரு, உங்களுக்கு கேக்குதா? இல்ல கேட்கல, நான் வெளில போயிட்டு வரேன். அப்ப வெளியே போயிட்டு உள்ள வர சொல்லுங்க அவனை.
இப்ப மட்டும் எப்படிப்பா கேட்டுச்சு? அவரு கேட்டாரு, அஜித் கேட்டாரு, மாவீரன் கேட்டாப்ல இல்லைங்க, கேட்டுச்சான்னு கேட்டார்ல. பிரகாஷ் அது என்ன நல்லா இருக்கீங்களா? இல்ல எனக்கு என்ன தெரியுமா அட்லீஸ்ட் இப்ப இத பத்தி பேசாதீங்க, சினிமா பத்தி பேசுங்கன்னு சொல்ற தகுதி ஒரு கையிலுக்கு இருக்குன்னா மாவீரன் சொல்லலாம், நான் சொல்லலாம். கமல் சொல்லலாம். டே இப்பதான்டா இங்க வழிமறிச்சு இருந்துகிட்டு இருந்தாயே, கருப்பா வரான் வழி மறிக்காதன்னு ஆர்ஜே பாலாஜி வேற ட்வீட் போட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு போல நினைச்சுக்கிட்டு எங்கடா இப்ப திருப்பி குறுக்க கூட்டு வரீங்க அப்படின்னு அவங்க வேணா கேட்கலாம். உனக்கு என்னடா, உனக்கு என்ன வன்மம் கக்க முடியாதுன்றதுக்காக சொல்றியா? அரசன் ஷூட் எப்படி போகுது? அரசன் ஷூட் எப்படி தான் போயிட்டு இருக்கு? விஷாலு தயவு செய்து பேசிட்டு இருக்கும் போது இப்படி பண்ணாத விஷால். நல்லா இல்ல விஷால். நீ இப்படி யோசி, சீரியஸ் காமெடியே இல்லடா, சீரியஸ் காமெடியே இல்லடா விஷால். நான் அப்படி சொல்லலடா, உன்னை முடிச்சிட்டக்கு அப்புறம் பேசலாம்டா. நீ உனக்கு புரியல, கொடூரமா இருக்கும்டா லிசனர்ல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்தா. சரி ஆதிபுரம், ஒரே ஒரு தப்பா எடுத்துக்கலாம் சொல்லட்டுமா? சூர்யா அரசியல் குச்சியாகிற மாதிரி ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, அப்டேட் சொல்லிடலாமா? இல்ல சூர்யாசி ரொம்ப குஷியாகிற மாதிரி செய்தி. அவங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்து தமிழ்நாடு ரிலீஸ் சக்தி பிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணா குஷி ஆயிருவாங்கன்னு சொன்னாங்க. சக்தி பிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் போஸ்ட் அபிஷியல் போஸ்ட் வந்துருச்சு. இப்ப சூர்யா ஃபேன்ஸ் பட்டாசு அடித்து ரெடி ஆகின்னு சொன்னதை ரெடியா இருக்காங்க, கொளுத்த போறாங்க. சூர்யா ஃபேன் நீயே சூர்யா ஃபேனா இருப்ப ப்ரோ. இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல அவர் பேசுறத மட்டும் எப்படியாவது தடுத்துருங்க. இத சொல்றதுதான் நீங்க இவர் அதை மட்டும் பண்ணிட்டா போதும். மேலும் மேலும் இல்ல ஓகேதான் ஏங்க, இல்லங்க அப்டேட்ஸ் கொடுக்கணும் இல்லங்க, அவருடைய கடமையை செஞ்சிரு. இனிமேல் என்ன ப்ரோ, சக்தி பிலிம் ஃபேக்டரி ஓடி பழைய சக்தி பிலிம் ஃபேக்டரி கம்பேக் கொடுப்பாரு. இனிமேல் பிரச்சனை வேண்டாம் கமல். ஆஃப் டாபிக்கா ஒன்னு சொல்லவா? நீ ஆரம்பிச்சதுல இருந்தே ஆஃப் டாபிக் தான்டா பேசிட்டு இருக்க, சொல்றா. இல்ல நம்ம ட்ரம்ப் அவர்கள் UFO ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த கருமத்துல கேட்டாங்க. இது மட்டும் ஏன்டா உனக்கு உலக அரசியல் பேசினா மட்டும் குளிரும், உலக அரசியல் பேசினா கஷ்டமா? சாரி, உலக அரசியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் செட் ஆஃப் நிறைய செட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க UFO ரிலேட்டடா. மக்களுக்கு மிருனால் தாக்கூர் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் சூப்பரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் உண்மையா எல்லாத்துக்கும் என்னங்க ஆச்சு? எல்லாம் மாத்தி யோசி ரவுண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் புரியல சுத்தமா. எனக்கு ஏதோ என்ன ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி பண்றீங்க? பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு நடக்குதா நடக்கலையா அது மட்டும் சொல்லுங்க. நீங்க போன் அடிச்சா எனக்கு பழட்டம் உண்டாகும். ஆனா எனக்கு நீங்க யாருங்க? நீங்க எதை பத்திங்க பேசுறீங்க? அவர் பதவி பிரமாணத்தை பத்தி பேசுறாரு. ஐயோ தாவிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு லிசனர்ஸ் சொன்னதான் பாவமா இருக்கு சீரியஸா. நரேந்திர பாகுபலி ஆகிய நான் எங்க போனாலும் சுத்தி சுத்தி அங்க வந்துடுறாங்க. பிரகாஷ் ப்ரோ, நானும் ஒரு 14 வருதா இல்லையா? இல்லங்க, நான் உண்மையாலுமே ஆஃப் மோடுக்கு போறேங்க. நீங்க பண்றதுல எனக்கு உண்மையாலுமே பைத்தியம் பிடிச்சிரும். நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் மீம் ஒண்ணு வரும்ல, எஸ்ஐ சார் பூரா பைத்தியமா தெரியும் சார், அந்த மாதிரி இருக்கேன் எனக்கு கேட்க. யார பார்த்து பைத்தியம்ன்றீங்க? அது ப்ரோ பரணி ப்ரோ பாருங்க, கருப்பா வராதுன்னு உங்க படமும் இந்த வேவ்ல அழிய போகுதுறான்னு குஷியில இருக்காரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வன்ம கிடங்குன்னா அது அவன் தான். அவன் வந்து நீங்க அழிய போகுதுன்னு குஷியில இல்ல, அழிஞ்சிரும்டான்னு கான்பிடன்ஸ்ல இருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு ப்ரோ. அன்னைக்கே இன்சைட் ரிப்போர்ட்னு ஒண்ணு போட்டாரு. அதுல இருந்தே அந்த சொன்ன அடுத்த நாள் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து அது அப்படியே புரிஞ்சிருச்சு. ரைட்டு, பரணி ப்ரோ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. நான் டெய்லி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து அந்த படத்துக்கு 3 நாள். ஓகே நீங்க வந்து நல்லவர் தான், நாங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். வன்மமே இல்லை ப்ரோ. நீங்க ஒரு திமுக, எது நடந்தாலும் உங்களதான் போட்டு அடிப்போம். ஏங்க அதுக்கு அரசியல் இதெல்லாம் சொல்ல வேணாங்க, நீங்க சும்மாவே சொல்லலாம் எது நடந்தாலும் உங்களை அடிப்போம், அது பிரச்சனை கிடையாது. ப்ரோ நானும் பார்த்தேன் பாருங்க ப்ரோ. சரி, செகண்ட் ஹாஃப் சரியான முக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப் சரியான முக்கம். ஆமா சரியான முக்கம். கான்டெக்ஸ்ட் சொல்லி பேசுங்கயா. திடீர்னு இப்ப எல்லாரும் பேசுனதை நானும் சொல்லிடுறேன். நானும் ஒரு மாதிரி இன்னொரு செய்தியோட வரேன். புது பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, எப்படி காமெடி பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மொரட்டு காமெடி வந்திருக்கு.
டிடிவி தினகரன் வந்து ஆளுநருக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க அலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை சீட்டை வச்சுக்கிட்டு? ஒரு சீட்டை வச்சுட்டு கேட்டாரு. எங்க ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம் மன்னார்குடியில. நாங்க மன்னார்குடி என்ன சீட்டு இருங்க வர காமராஜ் எம்எல்ஏ நாங்க மன்னார்குடி தொகுதி ஜெயிச்சிருக்கிறோம். நாங்க வந்து மெஜாரிட்டி நிரூபிச்சுக்கிறோம். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க பதவி வைக்க அனுமதிக்கும் மாதிரி லெட்டர் கேட்டிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கோம். உடனடியாக சிறந்த மனநல மருத்துவரை சந்திக்கும்னு பதில் லெட்டர் போட போறாங்க. சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு டவுட், நான் கேட்கலாமா? கேளுங்க மாவீரன் ப்ரோ. இந்த ஸ்பேஸ்ல இததாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் பாவம் சொல் பேச்சு கேட்கிற ஒரே ஒரு குழந்தைய மட்டும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பாருங்க மானஸ்தான் லிசனருக்கு போயிட்டான். அப்படியா? அவன் லிசனர்னா என்ன, அவன் சைலண்டா போயிட்டான். ஆனா மத்தவங்க யாரும் அததான் சொல்றேன். ஆனா மத்தவங்க யாரும் லிசனர்ஸ பத்தி ஒரு 5 செகண்ட் யோசிக்க மாட்டேன்றீங்க. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, என்ன டவுட்டோ கேளுங்க. இந்த சதுரங்க வேட்டை இருவர்காரல் நட்டி அவர் அந்த TN26 படம் எடுத்தாரு. டெய்லி ராத்திரி தண்ணியை போட்டுருவாரு போல. அவர் பாட்டுக்கு ஏதாவது ட்வீட் போட்டு அண்ணா ஃப்ரெண்ட்ஸோட ஒரிஜினல் ஐடியானே தெரியல. கருப்புக்கு வேற சப்போர்ட் பண்ணி ஏங்க வரலாறுல ஒரு 5 வருஷம் முன்னாடில இருந்தே வரலாறு பண்ணிட்டு பாக்குறீங்க. என்ன புதுசா கேக்குறீங்க? எனக்கு டவுட். எனக்கு பிரகாஷ் ப்ரோ அவர் டைம்ல நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க சுகுமார் ப்ரோ. இப்பதான் பாக்குறேன் ப்ரோ. இல்ல என்னன்னா சசிகலா எதனா வந்து அவங்க கட்சியில எதனா ஒண்ணு ஜெயிச்சிருந்தா அவங்களும் கேட்டிருப்பாங்களோ? எனக்கு சசிகலாவும் ராமதாஸ் கூட்டணி போட்டு போட்டிட்டாங்க. அந்த தொகுதிகளோட முடிவுகள் என்னாச்சு அப்படிங்கறதோட ஆர்வமா இருந்தேன். கடைசியில அதோட எந்த டிவிலயுமே அந்த காலம் அப்படி ஒரு காலம் ஓபன் பண்ணவே இல்லை. மே 4 அப்ப எனக்கு வருத்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை விடுங்க. இப்ப என்ன இவர் இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. அது போகுன்னு பார்த்தா டக்குன்னு என்னமோ பரணி வேற என்னமோ ஒன்று கேட்டாப்படி அதுல போயிடுச்சு. மாவீரன் என்னமோ நட்டியை கொண்டு உள்ள சொல்லிவிட்டாரு. நான் எதுவும் கேட்கல. திடீர்னு கருப்புக்கு ஆதரவு ட்வீட்லாம் போடுறாரு நட்டியா. ஏங்க அவரு வேற அந்த படத்துல இருக்காருங்க, ஏதோ பேசி கம்பளத்துல போறாரு. சரி அந்த படத்தை விடுங்க, வேணாம் விடுங்க. பிரகாஷ் ப்ரோ, கருப்பு புது ஸ்டில்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? நான் இன்னைக்கு அதெல்லாம் பாக்குறதுல மாறி நியூஸ் வந்து தான் பார்த்தேன். புது ஸ்டில் எப்போ வந்துச்சு சொல்லுங்க. இப்பதான் முதல்ல நம்மளா எதையும் பார்க்க முடியாது. இப்பெல்லாம் அதுவா நம்ம டைம்ல எனக்கு என்ன வருதோ கொடுமை என்னன்னா சினிமா அப்படியே குறைச்சிருச்சு. அது டைம்லைன் போற பாலிடிக்ஸ் ட்வீட்டா இருக்கு. ஃபார் யூ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எவன்டா நான் பார்த்ததே இல்லைன்னா அவன் ஜெர்னலிஸ்ட் போட்டு முன்னாடி வந்து நிக்குது. உள்ள அவன் ஒரு பரபரப்பு கிளப்பி போட்டு போறான். யாரா? அதுக்கப்புறம் உள்ள போய் பயோ செக் பண்ணி பாப்பேன். ஜெர்னலிஸ்ட் போட்டு எந்த ஒர்க் பண்ண ஆமா ஒரிஜினல் ஐடி தான் இது, இவன் என்ன கிளப்பி விட்டு போறான்னு பார்த்தா அதுக்கு கீழே 100 பேர் அவன் திட்டி வச்சிருக்காங்க. திட்டினாலே நம்ம டைம்ல கொண்டு வந்து ஃபார் யூ ஆப்ஷன்ல கொடுத்துறான். சினிமா செய்தியே கண்ணில் காட்டல. ஒன்லி பாலிடிக்ஸ். இல்ல ஆனா ஆக்சுவலா நீங்க செக் பண்ணுங்க. அவங்க ஃபேக் ஐடியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேக் ஐடியா ஆக்சுவலா நல்லா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்க. ஃபேக் ஐடிஸ்லாம் அவங்க பேர்ல ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் தப்பான இது அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ண மாட்டேன்றாங்க. ஒரிஜினல் ஐடி தான் ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதுல நடுவுல இந்த அவன் சுடுதண்ணிலேயே கைய விடுவான், நீ கிடைச்சா சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி எலிவேஷன் ட்வீட்ஸ் வேற. ஆனா இப்ப விஜய் போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காருல, அதுலயும் சாஃப்டாவே இருக்காருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்காருங்க அவரை பார்த்து. அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? அவர் என்ன இட்லியாடா என்னடா சாஃப்டா இருக்காருன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் காலையில இருந்து பாக்குறேன். அவர் ரொம்ப சாஃப்டா இருக்காரு, மிருதுவா இருக்காரு, மொறுமொறுன்னு இருக்காரு, சும்மா இருக்காரு. சும்மா இருக்காரு. இப்படிதான் படத்துல வர மாதிரி ஸ்டண்டா பண்ண முடியும். ரொம்ப ஒரு மாதிரி காமா நம்ம இங்கதான் பிஜிஎம்ஏ போடாம வராரு இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படின்னா விஷால் ப்ரோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடியான விஜய் இன்டர்வியூ எதுவுமே பார்த்தது இல்ல, விஜயோட பேச்சுகள் எதுவும் கேட்டது இல்ல அப்படின்னு அர்த்தம். இல்ல பிரகாஷ் அண்ணா, அது வேற. இப்ப வெளில ஒரு மாதிரி ஒரு ரணகாலம் நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எதையும் கேர் பண்ணாத மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. பாக்குறீங்களா 4 வருஷமா பாக்குறீங்களா? அது மாதிரியே நீங்க விஜய் பொழுதுனைக்கு இருப்பாரு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி விஜயோட இன்டர்வியூ, அவரோட பேச்சுக்கள், அவரோட பழக்க வழக்கம், அவர் சாதாரணமா பேசுறது பாத்தீங்கன்னா, என் வீட்டுல என் குழந்தையோட வாய்ஸ் இருக்குல்ல, ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், அவளை சாஃப்டா பேசும். அந்த அளவுக்கு தான் விஜய் பேசுவாரு. இப்ப இந்த பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரூட் எடுத்ததே அவரு. இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பண்ணணும். அது முக்கியமா சொல்ல போனா கோட் சமயத்துக்கு அப்புறம் தான்.
சொல்லுங்க சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கத்தி பேசுனதே அந்த ப்ரோ விஷால் ப்ரோ ப்ரோ நீங்க போன்ல கேட்ட சார்ஜ் 3 தான் இருக்கு. ஸோ நான் முனிஷ் ப்ரோ கிட்ட மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கிறேன். முனிஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருங்க அவர் இருங்க எப்பயோ நான் போயிட்டாருங்க. இருக்காரு ஸ்பீக்கர்ல ஏங்க தான் இருக்காரு. 3% சார்ஜா இருக்குன்னா டக்குன்னு பேசி பதிவு பண்ணிட்டு போயிருங்க. அதான் பதிவு நாளைக்கு கூட பண்ணிருங்க, கேட்டுக்கிட்டோம். நாளைக்கு கூட இல்ல ரெக்கார்ட் இல்ல பண்ணி அதான் கேட்டுக்கலாம் ஃபோன் bro. சார்ஜ் இல்ல. ஸோ முனிஷ் ப்ரோ நீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதன் ப்ரோ கிட்ட சொல்லியிருந்தீங்க லைக் வந்து டிவிகே வந்து 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. மெஜாரிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்க கட்சிகள் கூட வந்து சப்போர்ட் கேட்கறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ சப்போஸ் இப்போ ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? லைக் இந்த மாதிரி மெஜாரிட்டிக்கு 118 வேணும், பட் இப்போ டிவிக்கே 108 ஜெயிச்சிருக்கு. இப்போ 10 சீட்டு வேணுன்றதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னு சார்ஜ் நீங்க போயிடுச்சா? எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பேசி முடிச்சிட்டீங்களா? நான் டிஎம்கே தான் அலைன்ஸே சொல்ல, அவர் டிஎம்கே சொன்னார். நேத்து சொன்னாருங்க மதனு. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, அவர் பேசுனது உங்களுக்கு கேக்குதா? அவர் உங்களுக்கு பதில் சொன்னார். ஒரு நிமிஷம் சார். ஆதி ப்ரோ, இந்த உங்களது அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள்னு சொல்லி ப்ளூடிக் ஐடி இருக்குல்ல ப்ரோ, அது அபிஷியல் ஐடியா? எந்த ஐடி ப்ரோ? விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு ஐடி ப்ளூடிக் விசிகே அபிஷியல் _TN ஒரு ஐடி இருக்குல்ல? இதோ பாக்குறேன், போய் பார்த்துட்டு வரேன். பிரதர் யார் பேசுறது? இது முன்னாடி கொஸ்டின் கேட்டது யார் பிரதர்? அவர் சார்ஜ் காலி ப்ரோ, கிளம்பிட்டாரு. எஸ் இருங்க விஷால் ப்ரோ கேட்ட கேள்வி கரெக்டா? அங்க அந்த கேவிஎன் ப்ரொடியூசர் எப்படி அவ்வளவு காமா நிக்கிறாரு, அதான் நான் நினைச்சேன். இல்ல காமான் என்ன தப்பு இல்லையே. ஒரு பெரிய இது கிடைக்கும். ஒரு சீஃப் மினிஸ்டர் பக்கத்துல நிக்கிறாரு, ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர். டாக்ஸிக்ங்கிற ஒரு படம் போஸ்ட் போன, இந்த படம் வந்து லீக் ஆயிருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அவரோட படம் தயாரிச்சிருக்கோம், அவர் நம்ம க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறாருன்னு காமிச்சிக்கிறதும் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய இது இல்ல. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் பெரிய கோடீஸ்வரங்களுக்கு. எனக்கு புரியுது காமா இருக்குன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஸ்டன்னரா போட முடியும், காமா தான் ப்ரோ போடணுமா? ஏங்க ஐயோ கடவுளே. இல்ல அவங்க ஏன் ப்ரோ பேனிக் ஆகணும்? அது வந்து கூட இருக்காருன்னா அவர் சொன்னதான் ஆள் பண்ற கடுப்புக்கு ஸ்டன்னர் தான் போட மாட்டேங்குது. இல்ல அதான் சொல்றேன்ல, இவங்க இந்த அவர் பாத்தீங்களா எவ்வளவு சொல்றேன். இன்னைக்கு காலையில இருந்து நானும் எனக்கு என்னன்னா, எப்பா அரசியல் இத்தனை வருஷமா எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் தான் நம்ம எல்லாரும் உலகமாவே பிறந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திருக்கீங்க தானேப்பா, இப்படிதானேப்பா யூஸ்வலா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த இன்னைக்கு இன்னொன்னு வேற போட்டுட்டு இருந்தாங்களே, அது எப்படியா வந்து நீங்க வந்து அதிமுக நம்ம சப்போர்ட் பண்ணலாமான்ற வார்த்தையை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அது ஒரு செயற்குழு கூட்டம், எல்லாரும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கூடி இருக்காங்கன்னா எல்லா ப்ராபபிலிட்டிஸுமே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒருத்தங்க இப்போ இந்த இதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க, இந்த டெசிஷனை சொன்னாங்கன்னா அவங்க எடுக்கிற டெசிஷனை வச்சு நம்ம அவங்களை விமர்சிக்கலாம். இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம பேசி பார்க்கறோம். டிஸ்கஸே பண்ணக்கூடாது ராணி அந்த ப்ராபபிலிட்டியை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு டிஸ்கஷன் தான் எல்லா ப்ராபபிலிட்டியும் தான் வரும். இவங்களுக்கு பண்ணலாமா, இவங்களுக்கு பண்ணா சரியா இருக்குமா, இல்ல இவங்களுக்கு பண்ணா சரியா இருக்குமா நம்ம போட்டு அப்படின்னு சொல்லி பேசதானே செய்வாங்க. அது எப்படா நீ பேச போச்சு அப்படின்றாங்க. நீ தப்பா ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவுக்கு அடிக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நீ எப்படா பேசுன டிஸ்கஸ் எப்படா பண்ண அந்த ப்ராபபிலிட்டின்றதுக்காகவே இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் இன்னொன்னு இவங்க இது சுகுமார்ல எல்லாரும் இருக்கிறாங்க, சும்மாவே இருந்து பண்றாரு பாத்தீங்களா, சைலண்டாவே இருக்காரு பாத்தீங்களா. அப்ப என் வாழ்க்கையில இத்தனை நாளைக்கு ஒருத்தர் சைலண்டா இருக்காருன்றதுக்கு எலிவேஷன் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. என்ன சைலண்டா ஒருத்தர் இருந்தாருன்றதுக்கு எலிவேஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. சும்மா தானேப்பா இருந்திருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, அப்படிலாம் பார்த்தா அரசியல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவரும் தான் கல்லாப்பட்டி கூட்டணின்னு தான் சொன்னாரு, இவங்களை எல்லாத்தையும் தான் கல்லாப்பட்டி கூட்டணின்னு தான் சொன்னாரு. அந்த கல்லாப்பட்டி அது மாத்திரம் இல்லாம இப்ப பார்த்து ராகுல் சொல்லலையா மார்க்சிஸ்ட பிஜேபி பி டீம் தானே சொன்னாரு அவரு கேரளால. சோ அதுக்கெல்லாம் என்ன பண்ண சார்? அதான் பாலிடிக்ஸ்ல அதான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார் டிஎஸ்க்கு, அதெல்லாம் வந்து அந்த கேம்பெயினோட முடிஞ்சு அலைன்ஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த ஹங் அசம்பிளி இந்த அளவுக்கு வந்தது இல்ல. ஒரு ஆள் மட்டும் 108 அலைன்ஸ் இல்லாம சொல்றேன் ப்ரீ முன்னாடி. சோ அதனால இது பாதி பேர் 70+50 இருந்தா கண்டிப்பா ஏடிஎம்கே டிஎம்கே ஜாயின் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுல தப்பு கிடையாது. அவங்க என்னமோ இப்ப அவங்க கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியாலாம் எதிரி கிடையாது. இந்த கட்சியில இருந்து பிறந்து வந்த கட்சி தான் அந்த கட்சி. ஏன் மதிமுக திமுகவோட சேரலையா? இப்ப பிரிஞ்சு போன கட்சி தானே.
என்னன்னா திமுக ரெண்டுமே காங்கிரஸே வித்தியாசம் சேர்ந்துச்சு இருக்கு. இல்லைங்க. திமுக காங்கிரஸ் ஆமா தான் வந்து அதான் நேத்து பிரதான சொல்லிட்டு இருக்கேன். எதிர்க்கட்சிகள் முன்னாடி. ஆமா திமுக தான் எதிரி காங்கிரஸ்க்கு இல்ல சேரலையா? இன்னொன்னு நான் சொல்றது என்னன்னா அப்படி பண்ண முடியாது. என்னன்னா எங்க பிரச்சனை ஆயிடுதுன்னா கொள்கை ரீதியா அப்புறம் இத்தனை வருஷமா வந்து பேசுனது கிடையாது. கொள்கை ரீதியாவுமே நீங்க அதிமுக கூட இல்ல சேர்ந்துட்டீங்க இப்பன்றதுனால பண்ண முடியாது. ஆனா அந்த ப்ராபபிலிட்டியை டிஸ்கஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இருக்கு. இப்ப அவங்க நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப இதே நம்ம இடத்துல ஒண்ணு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தரை பத்தி கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தர் புதுசா இருக்காரு, அவர் மெஷினரி எப்படி ரன் ஆகும்ன்றத பார்த்தது கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா கூட வந்து உட்காந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே நடந்து கிடையாது. எது சரி எது தப்பு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதுல இது வரைக்கும் எந்த சொல்யூஷனா அவர் முன்வைக்கல. அப்போ இவங்க என்ன யோசிப்பாங்க? இப்ப நம்ம காமன் லிமிடேஷன் ப்ரோக்ராம் இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இவங்க கூட நம்ம கூட்டணி போவோம். இல்ல பரவாயில்ல இவங்களதான் மக்கள் வந்து பிரதானமா தேர்ந்தெடுக்காங்கன்றதுனால நம்ம மக்கள் சொல்படி போயிடுவோமா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதுன்றது நார்மல், ரொம்ப சாதாரணம். அது டிஸ்கஷனே நீ பண்ணக்கூடாது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தோழர் இன்னொன்னு வந்து காங்கிரஸ் ஒரு காமெடி பண்ணாங்க. பெரும்பான்மையான ஆட்கள் வந்து டிவிக்கு ஆதரிச்சனால நான் சப்போர்ட் பண்றேன். அப்ப பிஜேபியே பெரும்பான்மையான ஆட்கள் ஆதரிச்சிருக்காங்க, 300 சீட்டுக்கு மேல வந்திருக்கு. அதை ஒரு காரணமா சொல்லி போய் டிஎம்கே போய் சேர்ந்து மந்திரி சேர்த்து வாங்கினா சும்மா இருப்பாங்களா அவங்க? அதே போலதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்டு வந்து இவங்க 2 பேரும் சிவசேனாவும் பிஜேபியும் சேர்ந்து 150 சீட்டு. இவங்க வந்து வெறும் 90 சீட்டு தான், கிட்டத்தட்ட 240. அப்போ வந்து 120 மெஜாரிட்டி 150 எடுத்திருக்காங்க மக்கள். அப்போ அந்த கூட்டணி தான் ஆரம்பிச்சாங்க. சிவசேனா வந்து சீஃப் மினிஸ்டர் கேட்டாங்கன்னு கொடுக்கலன்னு அவங்க கோச்சிட்டு இவங்களோட வந்து ஆட்சி அமைச்சாங்கல்ல. ஸோ அப்போ வந்து பெரும்பான்மையான மக்கள் இவங்கள தான் ஆதரிச்சுக்காங்கன்னு காங்கிரஸ்ல இருக்க யாருக்குமே தெரியாதா? இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணியை தான் ஆதரிச்சுக்காங்க, 150 சீட் எடுத்திருக்காங்கன்னு. அரசியலுக்காக ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வேலிடா வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்டே தவிர அது வந்து அவங்களே அந்த தப்பை பண்ணியிருப்பாங்க. எந்த டிஎம்கேவா இருந்தாலும் சரி அவங்களே அந்த தப்பை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இதே சினாரியோ எப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து விஜய் வந்து இப்பதான் பாலிடிக்ஸ் வந்திருக்காப்ல, எல்லாமே ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இஃப் தான், மறுபடியும் எல்லாமே நம்ம பேசுற நிறைய இஃப் தான். ஏடிஎம்கே வந்து ஒரு 10-15 ஜெயிச்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு வந்து ஃபியூச்சரே இல்லாத மாதிரி இருக்குன்னா விஜய் கூட போனா சிம்பிளா வந்து இப்போதைக்கு தீய சக்தி நம்ம ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு இது பண்ணா கூட சத்தியமா கிரிட்டிசிசம் வரும், இல்லன்னா சொல்ல வருங்க. எதிர்கட்சி கிரிட்டிசிசம் அதுதானே வேலை. நீங்க அதுக்கு முட்டு கொடுக்கணும்லங்க. நீங்க முட்டு கொடுக்கறதானே கொடுப்போம். இப்ப டிவிகேல இருந்து பேசுறவங்க இதுதானங்க தப்பு இருக்கு, எங்களுக்கு டிஎம்கே தான் எதிரின்னு நீங்க சொல்லுவீங்க. அவங்க இததானங்க கேம். கார்ட்ஸ் விளையாடும் போது எனக்கு தேவையில்லாத கார்ட்ஸ் தான் உங்களுக்கு போடுவேன். இல்ல அது என்னன்னா இந்த டைம் எப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேரான, இந்த டைம் ரொம்ப ஃபேரான இது மாதிரி ஒரு இது இருக்கு. இப்ப விசிக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு ஒரு ரூமர் வருது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதையும் டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபேர் தான். இவங்க சொல்லலாம் நாங்க 108 வச்சிருக்கோம், நீங்க 2 வச்சீங்க, இதெல்லாம் நடக்கிறதா. இந்த மாதிரி கூட்டணி வச்சுதாங்க அவங்க 10 வருஷம் ஓட்டிருக்காங்க. காங்கிரஸுக்குன்னா எவ்வளவு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் ராஜ்யசபா வரைக்கும் கொடுத்தாங்க, கடைசியில ஓட்டாங்கல்ல. அதேதான் இப்ப விஜய் சொல்லலையா பாசிசமா பாயாசமானு இவரை பார்த்து ஆளுநரை பார்த்து சொல்லலையா? இன்னைக்கு நீங்க எல்லாருமே துடிக்கிறீங்கல்ல, ஆளுநர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. அதை தானங்க அவங்களும் ஃபேஸ் பண்ணாங்க. அதை அவங்க கத்தி சொன்னாங்க, பாசிசம் பாஜக, ஆளுநர் வந்து கைப்பார்வை, அதெல்லாம் அவங்க வெளியே சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுக்கு துடிக்குது, எத்தனை பேர் ஆளுநர் மாளிகையில போய் போராட்டம் பண்றீங்க? அதை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அங்க வந்து தொண்டர்கள் போய் போராட்டம் பண்ணல, தலைவர்கள் பேசினாங்க. எல்லா தலைவருமே பேசுவாங்க, ஆளுநர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, இது தப்பு அது தப்பு. எதிர்கட்சியெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்ப்பாரு, ஆளுங்கட்சியே சிஎம் பார்க்கவே மாட்டாரு. அதெல்லாம் நடந்துச்சு. சோ அது வந்து ஏன் அதுதாங்க நம்ம பாயிண்ட்ஸ். ஆனா இல்ல இன்னைக்கு அரசியல் நிலைமையில இன்னைக்கு இந்த வரைக்கும் முனிஷ் ப்ரோ நீங்க தானே ஓகே டன். என்னன்னா இன்னைக்கு உள்ள அரசியல் நிலைமையில அந்த கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த களத்துல இருந்து செய்தி சேகரிப்பாங்க. அந்த ஆளுநர் மாளிகை முன்னாடி இருப்பாங்க, அப்புறமேட்டு முதலமைச்சர், அப்புறத்த டிவிக்கு ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் இது மாதிரி நிற்பாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க இருப்பாங்க கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டர்ஸ். அவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்குமான்னு தெரியல. ஆளுநர் மாளிகையில இருந்தவங்கலாம் காலையில போனா ஒருத்தர், சாயங்காலம் போனா ஒருத்தர், அப்படி ஒருத்தர் இப்படி ஒருத்தர் மாறி அங்கிட்ட அவங்க ஏதாவது ஒரு அவசரத்துக்கு 1-2 மணியே போனா கூட அந்த கேப்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு போயிருது, அதை மிஸ் பண்ணி வர மாதிரி ஆயிருது. இன்னைக்கு அப்படி ஒரு மாறி செய்திகள் போயிட்டு இருக்கு. இப்போ திரும்ப வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து முக அவர்களோட இப்போ மீட்டிங்ல இருக்கிறாராம். இப்போ தற்போதைய நியூஸ் சொல்லிட்டு கிளம்புவாருங்க, ஒன்றும் இல்லைங்க. டெபுடேஷன்
சிஎம் இல்ல தந்தா எனக்கு தப்பு தெரிஞ்சு இல்லையே. அது ஒரு இது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஜஸ்ட் அவர் வந்து இது இன்ஃபார்ம் பண்றதுக்காகவோ இல்ல ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது ஆதரவு வாபஸ் வாங்குற அளவுக்குலாம் இருக்காது. அதான் இன்ஃபார்ம் பண்றது தான் வந்திருக்காரு. ஏன்னா எல்லாருமே காங்கிரஸ் பண்ணதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணீங்களா அந்த ஐடி? இல்லங்க அதெல்லாம் அபிஷியல் கிடையாதுங்க. ஓகே ஓகே. இல்ல ப்ளூடிக்கோட இருந்துச்சு, அதோட டவுட் கேட்டேன். ஏங்க ப்ளூடிக்கு 400 ரூபா கொடுத்தா யாருக்குனாலும் தருவாங்க. இல்ல இந்த விசிகா திருமாவளவன் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அதான் ஐடியே. நான் சொன்னதுக்காக போய் செக் பண்ணேன். திருமாவளவன் தான் ஐடி, அவரோட ஐடி அது மட்டும் தான். அங்க இருந்தா அபிஷியல் நியூஸ் எல்லாமே இவங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் ரொம்ப வேர்டிங்ஸே வந்து ரொம்ப லாங்காலாம் இருக்கு. ப்ளூடிக் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அது சொல்ல முடியாது. ஏங்க அப்படியா இருந்தாலும் 2300 பேராங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஐடியை. அவ்வளவுதான் நாங்க இருக்கும் ஒரு அபிஷியல் ஐடிக்கு. புரியுது, அதான் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒண்ணுதான் இருக்கு. நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது கூகுள்ல போட்டாலே வந்துரும் ப்ரோ. இன்னொன்னு அவரே சொல்லிடுவாரு இந்த அவரோட அக்கௌண்ட்லயே ஒரு முறை கூட இவங்களை டேக் பண்ணது இல்லையே இந்த ஐடியை. ஆமா ஒண்ணுதான் இருக்கு. அது ஒரு மெயின் ஐடி மட்டும் தான், அதான் அவங்களோட அபிஷியல் ஐடியா. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன். உங்க ஆளுங்க பண்றதுதான் சிரிப்பு, முரட்டு சிரிப்பு வருது. கொடூரங்க. அதுவும் அந்த ட்வீட்ஸ் அவன் பிரிக்கிறான் மாறா. ஐயோ அவரும் இன்னொருத்தர் சேர்ந்து காம்பினேஷன் பண்ணாங்கன்னா அந்த காம்பினேஷனுக்கு நம்ம வந்து உண்மையான இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நமக்கே சிரிப்பு வந்துடும். எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி சிம்பு ஃபேன்ஸை பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு சேட்டு தட்டி அந்த மாறாங்கிற ஐடி பார்க்க எல்லாமே பேங்கர். எது பண்ணாலும் சிரிப்புங்கிற மாதிரி அந்த ட்வீட்ல ஒரு 90% இது பாத்தீங்கன்னா நல்லா ஃபன்னா இருக்கு. அது வெயில செம்ம ஜாலியா இருப்பார் போறவர் கூட. அதாவது இன்னொரு சூர்யா ஃபேன் மதிய போட்டிருந்தா எது சண்டே தான் செரமனியா, ஒழுங்கா நாளைக்கு பதவி இருக்கிற அப்படின்னு மாறன் யாரோ ஒருத்தர் அதுதானே ஒரு ஐடி இருக்கும், அவன் தான் போட்டிருந்தான். ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடைசி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த சிறுத்தை படத்துல வரும்ல, பாவா சரியே பாவா ஒன்னும் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு, பாவா சரிச்சுதான் பாவா நிப்பாட்டு பாவா. சூர்யா பேண்ட் வந்து இப்ப கருப்பு அப்டேட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருந்தாங்க. அதை கரெக்டா மேட்ச் பண்ணி எப்படிதான் அவர் இது எடுக்கிறாரு தெரியல. அது பேர் என்ன ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறாரு, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு தெரியல. என்ன பண்ணாலும் 1 மந்த்துக்கு அந்த இது இருக்கும் ப்ரோ. இப்பயே ரூமர் கிளப்புறாங்க. 120 எல்லாம் கொண்டு போய் வச்சா அதுக்கு தினைக்கும் பிடிங்கிடுவாங்களா அதுக்கு ஒண்ணு கிளப்பி விடுவாங்க. பிரகாஷ் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க, இது ஏதாவது முடியுமா இல்ல மறுபடியும் இழுத்துட்டு போகுமா? அங்க ஏகப்பட்ட சீனியர் ஜெர்னலிஸ்டுக்கே புரியாம ஒரு நாளைக்கு 10 வகையா மாட்டி ஊட்டி பேசுறாங்களாம். நானே பாவம் அவங்கள பார்த்து என்ன பண்றாங்கன்னு பார்த்து கேட்டுட்டு இருக்கிறேன். செய்தி இல்ல, சோர்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. சினிமா செய்தியா இது? ஏதோ 4 பேர் கேட்டு எங்க உண்மையான அதுலயும் 4 செய்திலையும் 1 பொய்யா தான் வரும். இது பாலிடிக்ஸ். அவங்க சொல்லி உண்மையை சொல்லி அந்த உண்மையான செய்தி வந்து இங்க நம்மள்ட்ட சேர்றதுக்கு நடுவில் ஒரு பொய் கலந்துரும். சரி, அந்த பொய்யை இது கண்டுபிடிக்கலாட்டி இன்னொரு உண்மை வந்துடும். அதுக்கு மேல ஒரு வதந்தி வரும். ஒன்னும் வேலைக்கு ஆகாது அரசியலை பொறுத்த வரைக்கும். பிரகாஷ் ப்ரோ, நீங்க தொடர்ந்து டெய்லி ஒரு 10 ட்வீட் போட்டீங்க, 10-20 ட்வீட் போட்டீங்க. நீங்க கூட ஜேர்னலிஸ்ட் தான். நாளில இருந்து எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டெய்லி அப்டேட் கேட்டு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு சண்டேக்குள்ள அவரை பதவி ஏற்க வைங்க பிரகாஷ் ப்ரோ. நம்ம ஸ்பேஸ் கூட சீக்கிரம் முடிஞ்சிருங்க, இந்த பஞ்சாயத்து சீக்கிரம் முடியாது. பிரகாஷ் ப்ரோ எனக்கு டவுட், சண்டே எல்லாம் பதவி ஏற்கிற வாய்ப்பு இருக்கா என்ன? சண்டே எல்லாம் லீவு தானே? ஏன் அதெல்லாம் என்ன கணக்கா? திடீர்னு ஆளுநர் எனக்கு என்னன்னா அவங்க கட்சியில இருந்து டிவிகே கட்சியில இருந்து யாரோ ஒருத்தவங்க கேஸ் போட்டுருக்காங்க கோர்ட்ல. என்னன்னா வந்து ஆளுநர் வந்து உதவியை உடனடியா பதவி ஏற்க அழைப்பு விடுக்கணும்னு. அதை காரணமாச்சு அந்த கேஸ் முடியணும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 112 கையெழுத்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அவர் அதே தான் சொல்லிடுவாரோன்னு எனக்கு அந்த குழப்பம். ஏங்க இருங்க, சும்மா இருங்க அப்படின்னு. இல்லங்க, ஆக்சுவலா வந்து அமமுக காரர் வந்து இங்க டிவிகேக்கு ஜம்ப் அடிக்க பாக்குறாரா என்னன்னு தெரியல. சோ அதனாலதான் இவர் தினகரன் இந்த லெட்டரை இங்க ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்காரான்னு தெரியல. ஏன் பிரகாஷ் ப்ரோ இப்ப தினகரனோட இது இல்லாம அவரால் வெளியே வர முடியாது நினைச்சா? வரலாமே. அதாவது ஒரு கட்சியில வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள்ல முன்னாடி வந்து 1/3 இப்ப 2/3ன்னு சொல்லிட்டாங்க. 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர்ல 2 பேர் வந்தாங்கன்னா அந்த இது கட்சி தாவல் அந்த சட்டம் செல்லாதுன்னு. இப்ப இவங்க இருக்கிறதே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் முழுசா வந்துட்டாருன்னா அவரை முக்காவாச்சி கொண்டு போலாமா? முழுசா வந்துட்டாலே அவருக்கான முழு அதிகாரம் இருக்குல்ல. இல்ல பிரகாஷ் ப்ரோ என்னன்னா இவர் இந்த பக்கம் இவர் லெட்டர் கொடுத்திருக்காரு. கார்த்திகேயன் வந்து ஜாயின் பண்ண போறத
ட்வீட் போட்டிருக்காரு. அதான் குழப்பமா இருக்கு. இல்ல இல்ல ஜாயின் பண்ண போறாரு, அதனாலதான் இப்படி ஒரு சும்மா இவர் அனுப்பிச்சு விடுறாரு. என்னன்னா வந்து இருக்கையிலேயே அவர் கூட இருக்க ரொம்ப முழுமையான விசுவாசி அவர் தான். காமராஜுங்கிறவர் டிடிவியோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அதனாலதான் அந்த அவர் நம்பிக்கையில இருக்கிறாரு. அவர் போக மாட்டாரு. ஆனா இங்க போனா மினிஸ்டர் சீட்டு கிடைக்குதுன்னா யாரா இருந்தாலும் போவாங்க. மந்திரின்னா எந்திரிச்சு ராம்பாருன்னு சொல்லிட்டு பேரரசு படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரிதான் இங்க யாரா இருந்தாலும். சரி பிரகாஷ் ப்ரோ, இவங்க போயிட்டு இன்னும் ஒரு சீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆனா அவர் இன்னும் போவே இல்லை. முதல் நாள் இருந்து சொல்லிட்டு இருக்காரு அதை. யாரு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? கார்த்தி முத நாள்ல இருந்து முத நாள்ல இருந்து கார்த்தி சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால அவர் இப்படி சொல்றாருங்க. மேபி அவருக்கு தெரிஞ்சவரா இருக்கும், அதனால அவர் அப்படி சொல்றாரு. இல்ல ப்ரோ, அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு தான் சொன்னாரு. அவர் அந்த இதுக்கே இதெல்லாம் என்ன நடக்க போது எது நடக்கிற வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னாரு. அதாவது ஒரே ஒரு சீட்டு தான், ஒரு சீட்டு தான் அந்த ஆட்சி நிர்ணயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்ப பில்டப் ஏத்தி தனக்கான தேவைகளை ஏத்தி அந்த நேரத்துல உள்ள வந்துக்குவாரு. அவ்வளவுதான். ஏன் தேமுதிக போல பிரகாஷ்? தேமுதிக இங்க வந்து ப்ரொஃபஷனலாவும் பர்சனலாவும் 2-in-1 கூட்டணி வச்சிருக்காங்க இங்க வேற மாதிரி. அதனால அவங்களுக்கு அது ஃபியூச்சர் பெனிஃபிட்டையும் பார்க்கணும். அவங்க உடனே டக்குன்னு முடிவு எடுத்துட முடியாது. இங்க வந்து 2-in-1 பெனிஃபிட்ல இருக்கிறாங்க. அந்த பெனிஃபிட் இப்ப அவங்க அதை எய்ம் பண்றாங்க. அதாவது குறுகிய கால பலனா இல்ல நீண்ட கால பலனான்னு யோசிக்கிறாங்க அவங்க. ஒருவேளை ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு ஒரு வேலை போனாலும் போலாம் பிரகாஷ் ப்ரோ, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபங்க்ஷனை நடத்தி அவங்க என்ன ஐடியா பண்ணாலும் விஜய பிரபாகர் அந்த ஃபங்க்ஷன்ல வேற மண் வந்துருச்சு. ஆமா, அதனால இப்ப அந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குமா நடக்காத அதை கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், அது பல்லாயிரக்கணக்கான விஷயங்களோட சேர்ந்தது. கரெக்ட். அப்ப அதெல்லாம் வந்து அது நம்ம இதுக்காக ஆசைப்பட்டு, அதாவது சொல்லுவாங்க ஒண்ணு, பறக்கிறத ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது அப்படின்னு. அதனால அவங்க அதை பாக்குறாங்க கொஞ்சம். ஏன்னா இது வந்து 1-8 கிடைச்சாலுமே முழுசா ஆட்சி பண்ணிடுவாங்களா அப்படின்னு அவங்க டவுட் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்கு திமுக விட்டு கொடுக்கும், உடனே டக்குன்னு ஆட்சி கழிச்சா நெகட்டிவ் வரும், விஜய்க்கு பெரிய மாசம் ஏறும், அந்த மைலேஜ் பயங்கரமா பூஸ்டப் ஆயிரும். ஆனா 6 மாசம் ஆட்சி பண்ண விட்டுட்டு அதுல ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பாத்துக்கலாம். அதுக்காக தான் இவங்க வந்து குறுகிய காலமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, வெயிட் பண்றாங்க. இந்த எப்பவுமே இந்த மைனாரிட்டி அரசு அப்படின்னு அமையும் போதே ஒரு பல சிக்கல்கள் இருக்கு. அது கரெக்டான நம்பர்ல இத்தனை கட்சிகளை, 1 கட்சி 2 கட்சினா பரவாயில்ல, இத்தனை கட்சிகளை மேய்க்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒருத்தருக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தாலே போதும், மற்ற எங்களுக்கு மட்டும் இல்லையான்னு சொல்லி அவங்க வருவாங்க. இல்ல எல்லாத்தையும் சமாளிக்கணும். பிரகாஷ் இன்னொன்னு கேட்டீங்களா, காங்கிரஸ்ல இருந்து 4 எம்எல்ஏ ஹைதராபாத் போறாங்களாம் பாதுகாப்பா இருக்க. அப்போ ஒரு எம்எல்ஏ என்னாரு? அவர் இங்கே பாதுகாப்பா இருக்கான்னு ஃபீல் பண்ணிருப்பாரு. ஏங்க எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது இது மாதிரி வந்துச்சுனாலே அதிமுக கூட்டு ரெசார்ட் கூட்டு போயிடுறாங்க. அவங்களா இதாண்டா ஸ்டாக்குன்னு அந்த டெலிகளை சின்ன படத்துல ஆடுற மாதிரி மொத்தமா ஜாலியா. நீங்க அதிமுக ரெசார்ட் கூட்டு போற சொல்றீங்க, காங்கிரஸ் இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி எலெக்ஷனுக்கு கூட்டிட்டு வரலையாங்க? இங்க கடைசியில கூட்டு போய் கடைசியில அந்த ராஜ்யசபா அவங்க செலக்ட் பண்ணல, பிஜேபி ஜெயிச்சிருச்சு. எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்கல்ல ராஜ்யசபா எம்பி, அதுக்கு அவங்க கூட்டு தெரிஞ்சாங்க. என்ன கட்சின்றாங்கன்னு தெரியல, எல்லா கட்சியும் குறை சொல்றாங்க. ஒரு எம்பி, ஒரு ராஜ்யசபா எம்பி கூட ஆளை பாதுகாப்பா கூட்டு போய் இவங்களே கேட்டிருப்பாங்க, ஏங்க அவங்க அவ்வளவு பேர்த்த கூட்டு போய் எப்ப பார்த்தாலும் ரெசார்ட் அது இது என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க, எங்களுக்கு பக்கத்துல இங்க கூட கூட்டு போக மாட்டீங்களா? கோவா டூர் போலன்னா பரவாயில்ல, ஒரு ஏற்காடு கூட்டு போங்க. அந்த கேட்டகரி தான். விஷால் ப்ரோங்கிற பாருங்க. பிரகாஷ் ப்ரோ இப்பதான் மாறா ஒரு ட்வீட் போட்டிருக்கான், துருவ நட்சத்திரம் ஆஃப் பாலிடிக்ஸ்னு போட்டு விஜய் டேக் பண்ணிருக்கான். அதான் சொல்லுவேன், 99% தான் காமெடி வரும். ஒரு சில நேரம் கருப்பு ஆஃப் பாலிடிக்ஸ்னே போடலாமே. போடலாம், இது கூட மேட்ச் ஆகும். ஆனா உண்மையாலுமே அவரு ஆர்ஜே பாலாஜி பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கஷ்டமா இருக்கு. எவ்வளவு தூரம் டீட்டெயிலா பார்த்து நோட் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சு மே 14 லாக் பண்ணிருக்கையா, இந்த நேரத்துல வந்து இப்படி வந்து நிக்கிறீங்களா? ஏதோ ஒண்ணு ஆட்சி அமைச்சிட்டு போங்க. இந்த நட்டி ட்வீட் எல்லாம் பாக்குறீங்களா? என்ன பண்ணிட்டு வந்து ட்விட்டருக்கு வராருன்னு தெரியல, எதையாவது ஒண்ணு போட்டுவிட்டு போயிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாங்க, ஒவ்வொரு சிலருக்கு போதை ஏறணும்னா ஏதாவது பக்கத்துல சைடிஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த வடிவேல் படத்துல வர மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு மோந்து பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு சிகரெட்டு, ஒரு சிலருக்கு படம், ஒரு சிலருக்கு விஷால் படம், அப்புறமேட்டு ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். அவரு விஷால் ப்ரோக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, போதை அவர் போதைக்கு இந்த ட்விட்டர் ஊருகா,
யாராவது ஒண்ணு போட்டு கடிச்சிடுவான், எவனா திட்டுவான், திட்டதுக்கு அப்புறம் தம்பி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதை வேற தப்பு தப்பா படிச்சுட்டு அது வேற மாதிரி போகுது. பிரகாஷ் ப்ரோ முன்னாடி இட்டிஸ் பிரசாந்த் இப்படி தானே பண்ணுவாரு. விவேக் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கியிருக்காருல்ல, ஆக்டர் விவேக் கிட்ட. கேட்பாங்க. சரி ரைட், அவரை பத்தி நிறைய பேசிட்டோம், அதனால வேணாம். திட்டு வாங்கியிருக்காரு நீங்க சொன்னது. ஆமா, அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு மொரட்டு பேமெண்ட் வந்திருக்கும் பிரகாஷ் ப்ரோ இந்த 2-3 நாள்ல. தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கடைசியா வீட்டுக்கு ஒரு எலிவேஷன் ஒர்க், அந்த ஒர்க் இந்த ஒர்க் பயங்கரமா பண்ணாரு. அந்த காஸ்ட் கவரேஜ் இங்க ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா சமன்ஸ்லயே ஒரு பாதியை வாங்கிக்கிற அளவுக்கு தாங்க 3 நாளா இப்ப நான் 3 நாளா போய்கிட்டு இருக்கு. அப்படி எவ்வளவுதான்டா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒருத்தருக்கும் இல்ல எல்லாரும் பண்றாங்க. எல்லாரும் என்னன்னா சோர்சஸ் அப்படி இப்படின்னு போட்டு அது வந்து நடக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனா இவரு மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான், தலைவர் மட்டும்தான் என்ன பண்ணுவாருன்னா, நடந்துருச்சு, இது நடக்குது, நடக்கும் இல்லையா பாரு அப்படின்னு நமக்கே உண்மையில நடந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கிற அளவுக்கு போட்டுருவாரு. இல்ல ஸ்டாலினுக்கு டவுட் வந்துடும், கூட தான் உட்காந்துட்டு இருந்தாரு அவர் பேசும்போது அப்படின்ற மாதிரி. என்னடா எல்லா இடத்துலயும் எப்படி அவர் உட்காந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி. இந்த கோவா படத்துல ஆனா என்ன ஸ்பெஷல்னா, அவர் பக்கத்துல சுத்தி 4 பேர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான்லாம் உட்காந்துக்க போது யோசிச்சிருக்கேன். நம்மகிட்ட ஒரு ஒரு டிகிரியில பேசுவாரு, அதுக்கு நேர் ஆப்போசிட் டிகிரியில ட்வீட் இருக்கும். அங்கதான் என்ன எங்க இன்னும் இப்பதானங்க பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கு அதை இப்ப பேசிட்டு இருந்த சில பேர் ட்வீட்டா போடுவாங்க. அது நம்பால ஒருத்தர் இருக்காரு சுகுமார் ப்ரோ, நீங்க பேசிங்கன்னா நம்ம பேசி முடிக்க லைவ்ல வந்துடும் ட்வீட். நம்ம பேசிட்டு தான் இருப்போம், பேசிக்கும்போது அதே வார்த்தை ட்வீட்டா இருக்கும். என்ன இப்பதானே பேசிக்கல, அது பிளக்ஸ் வைக்கிற வேகத்தோட ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஒளி இந்த ரெண்டுக்குள்ள எது பாசிட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதை விட பாசிட்டிவ் சுகுமார் ப்ரோ. நம்ம பேசிட்டு கண்டென்ட் பேசி முடிக்க டைப் ஆயிரும். அது இந்த ஷார்ட்கட் எதுவும் கத்து வச்சுக்காத டைப் ரொம்ப கொண்டு. ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட் இவரு. நம்ம பேசிட்டு இருப்பாரு, நம்ம கூட தான் பேசுவார், அவரு தான் அவரோட வார்த்தை தான் எல்லாமே. அந்த வார்த்தை முடியிருக்க முடியாது, அதுக்கு நேர் ஆப்போசிட் வார்த்தை ட்வீட்ல போட்டிருப்பாரு. என்னங்க இது அப்படின்னா, அது வேற பிரகாசம் இது வேற பிரகாசம் பாரு, அந்த மாதிரிதான். அதெல்லாம் அவர் செம்ம ஜாலியா இருக்கும் அவர் கூட இருந்தா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அதான் இது நானும் கவனிச்சிருக்கேன். அப்பதான் சொல்லியிருப்பாரு இல்ல அப்படின்னு. எனக்கு சந்தேகமா இருக்கும். சரி, யூஸ்வலா இப்ப எல்லாருமே ஒண்ணு பண்ணுவோம், என்னன்னா ஒரு 4 மாசம் முன்னாடியோ இல்ல 2 வாரம் முன்னாடியோ இல்ல எப்பனாலும் நமக்கு ஒரு கருத்து இருந்திருக்கு, இன்னைக்கு அது மாறிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப சாதாரணம். ஏன்னா கருத்து மாறதான் செய்யும். அன்னையில இருந்து இன்னைக்கு நம்ம வந்து வேற வேற விஷயங்கள் கேள்விப்படுவோம், இது பண்ணுவோம், அதனால கருத்து மாறுது, அதெல்லாம் ஓகே. இந்த 2012, 13 ட்வீட் எல்லாம் எடுத்துட்டு வராங்களா, அப்ப எனக்கு அப்படிதான் இருக்கும். 10 வருஷத்துல ஒருத்தன் கருத்து மாறி இருக்காதடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நான் ஒண்ணு பேசுறேன், நேத்தி ஒரு கருத்து போட்டிருக்கீங்க, இப்ப நான் பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வேற கருத்து போட்டு என்கிட்ட இந்த கருத்து தான் சரின்னு டிஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது என்னடா இது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த ராம்குமார், பிரசாந்த் இவங்களோட உளவி எல்லாம் புரிஞ்சுச்சு. நமக்கு அதாவது நம்ம காலங்காலமா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, இப்ப இங்க எல்லாம் வச்சு நாம சம்பாதிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், அவ்வளவுதான். as simple as that. அந்த ஒரு காமன் லைன் அங்க வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு இப்ப அவங்க சொல்றாங்க, ஏங்க நீங்க எதங்க பேசுவீங்க அப்படின்னு. எனக்கு எது சரின்னு படுதோ அதை பேசுவேன், எனக்கு எது சரியா, எனக்கு எது நல்லது பண்ணுமோ அதை நான் பேசுறேன், இவ்வளவுதானே அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இவ்வளவுதானேன்னா ஒரு ட்வீட் பாத்திருக்கேன். இப்போ ஒரு ட்வீட் கார்த்திக் ரவிமா இருக்காருல்ல, அவர் போட்டிருக்காரு, திருமாவளவனின் டிமாண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல என்ன டிமாண்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா, துணை முதல்வர் பதவி வேணும், விஜய் ராஜினாமா செய்யற பெரம்பூர் தொகுதி வேணும், திருமா ராஜினாமா செய்ய போற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அவருக்கு தான் வேணும், சிவி சண்முகம் ராஜினாமா செய்யற ராஜ்யசபா சீட்டும் அவருக்கு தான் வேணுமா. அவர் ராஜ்யசபா இல்லையா சிவி சண்முகம், அவர் வந்து பாராளுமன்றத்துல உறுப்பினர் தானே அவரு. எங்க கடைசியில ஒரு வார்த்தை தகவல்னு சேர்த்திருப்பாங்களே, பாக்கல. இல்ல தகவல் இல்ல நேரடியா செய்தி மாதிரி தான் போட்டிருக்காரு. இல்ல தகவலும் கூட இல்ல, அதான் இன்னும் காமெடியா இருக்கு. சரி, அவர் ராஜ்யசபாவே இல்லையா, அவர் பாராளுமன்றத்தை மக்களவை தானே அவரு. எதையாச்சும் சொல்லுங்களேன். இப்ப நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேனே, ராம்குமாருக்கு சிஎம் பதவி கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க, இப்ப பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன், அது ஒரு ரேரிட்டி ஆகும். இந்த சீசன் அப்படி சீசன் தான். இப்ப நீங்க என்னத்தை போட்டாலும் இந்த இது சொல்லுவாங்க, ஒரு சில நிலத்துல நெல் போட்டா நெல் விளையும், புல்லு போட்டா புல்லு விளையும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு சீசன் இது. இந்த நிஜமாவே என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங், இம்ப்ரெஷன் ஃபார்மிங்ன்ற அந்த ஃபார்மிங் இருக்குல்ல, அந்த ஃபார்மிங் வந்து இப்பதான் பக்காவா இருக்கும். அறுவடை நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம், போய் ஒரு 200K ஃபாலோவர்ஸ் தேத்திடலாம் இந்த இடத்துல போனீங்கன்னா. மாப்பிள்ள என்னமா கடை வச்சு நடத்துறாயா, சரி நம்ம ஊருக்கு போய் நம்மளும் இதே மாதிரி ஒரு கடை வச்சு நடத்திடணும். ஆனா நம்ம ஏதாவது லைட்டா வந்து ஏதாவது ஒரு கருத்தை வந்து இப்படி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து பரணி ஆளை கொண்டு வந்து கட்டுவாரு. இல்ல பரணி ஆளை கொண்டு வந்து கக்கிடுவா, அப்படி கக்கு மொத்தத்தையும் கக்குன்னு கக்கிடுவா அப்படி. கக்குறது
பரணி ராஜநாகம் எதை கேட்கும்? ராஜநாகம் பைரம். ஓஹோ, டேய், இன்னும் நீங்க எப்பா நம்புறீங்க அதெல்லாம்? சாமி, நீ யாருடா நீ? நீ ஒருத்த மட்டும் தனியே ஜோன்ல இருக்கியடா. இந்த வீட்டுக்கு எனக்கு பீஸ்ட்ல கேட்ப அப்படி இல்ல. என்ன யாருடா நீ இவ்வளவு டேலண்டடா இருக்கிய? பிரகாஷ் ப்ரோ, ஆமா. இவ்வளவு நாள் என் கூட பழகுறீங்க, இன்னுமா என்னை பத்தி தெரியல? நான் வேற ஜோன்ல தான் இருப்பேன். உன்னைய ஒண்ணுமா பத்தி என்ன பத்தி இல்ல தெரியல. அப்படி இல்லடா. இப்போ தன்னை பத்தி தெரியாத ஒருத்தன் சர்ப்ரைஸ் பண்றான்றது ரொம்ப நார்மலான விஷயம், என்ன தெரியாது. ஆனா இத்தனை வருஷமா தெரிஞ்சுமே நீ சர்ப்ரைஸ் பண்ற அப்படின்னா நீ எப்படி ஆளா இருப்ப பாரு. அது அவங்க லைஃபை இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கிறதுனா நம்ம எப்பயுமே சர்ப்ரைஸ் பிரகாஷ் ப்ரோ, இந்த மன்மத பாய்னு ஒரு ஐடி இருக்கு தெரியுமா? மாராவோட சிந்து வெர்சன் சொல்லுங்க. அவரு போட்டு பிரசாந்த் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரசாந்த் போற ட்வீட் எல்லாம் கோட் பண்ணி. அதுதான் பிரசாந்துக்கு வேணும். அவருக்கு என்ன வேணும்? என்ன போட்டு 4 பேர் அடிங்க, 2 பேர் மிதிங்க, இல்ல எப்படியோ பண்ணுங்க. பிரசாந்த் வந்து ஒரு ட்வீட் என்ன போட்டிருக்காருன்னா, வளையாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமாவளவன் அவரோட அந்த இதுக்கு டிமாண்ட்ஸுக்கு போட்டிருக்காரு. அதை கோட் பண்ணி, ஏண்டா விஜய் என்ன தம்பியாடா, நீ என்ன வளையாதீங்கன்னு சொன்னா கேட்டு வரேன்னு அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா பிரசாந்த் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது அதுதான், எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பேசினாருன்னா இந்த படம் இருக்குல்ல, அவனிமன் படத்துல ஜிஎம் குமார் பேசுவார்ல, உன்னுடைய ஹைனஸ் பேசுறேன், நான் சொல்றேன், உன் ஹைனஸ் நான் சொல்றேன், நீ இதை பண்ணாத அப்படின்னு வரல, அந்த டோன்ல தான் பேசுவாரு. டைரக்ட் சர்க்காரோட நேரடி தொடர்பு வச்சிருக்கேன்டான்ற மாதிரி. அவர் உதயநிதி டேக் பண்ணி அண்ணா இது செய்யுங்கண்ணா அப்படின்பாரு. அப்படியே இது போட்டு தளபதி வாழ்க அப்படின்றவாரு. அங்கிட்ட போய் நான் அந்த தளபதியை சொல்ல, அந்த தளபதி சொன்னேன்றாரு. ப்ரோ இங்க பார்த்து இவர் அமமுக என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட அவர் லெட்டர் கொடுத்துருக்காரு, பட் அவர் சப்போர்ட் பண்றாருங்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதனாலதான் நான் வந்திருக்கேன், அது ஃபோர்ஜரியா இல்ல குதிரை பேர் நடிச்சா பிடிக்கிறாங்களா, இந்த மாதிரி நடக்குதாங்கிறதுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்னே ஒண்ணு பண்றாங்க, நம்ம ஜாலியா என்ன வேணா ஃபன் பண்ணிட்டு போலாம், ரொம்ப காலம் தாழ்த்துறது அது தப்பு. வேக வேகமா எவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு இருக்கு இல்ல இதை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து மத்திய அரசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அது கொஞ்சம் வேக வேகமா முடிவு எடுக்கணும். 3 பேர் வகையில முடிவு எடுக்கணும். ஒண்ணு இப்ப மைய 100 போறாரு அந்த மாதிரி சூரிய அரசியல் சார்பிலையும், இன்னொன்னு தமிழக மக்கள் நம்ம வந்து நம்மளோட நலனுக்கா இருக்கு. ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இல்ல இப்ப மாணவர்களோட அட்மிஷன் அது இதெல்லாம் விட்டுருவோம், அது தாண்டி நிறைய திட்டங்கள். இப்ப மகளிர் அந்த உரிமை தொகைங்கிறது 15ஆம் தேதி ஆனா வர வைக்கப்படுறது, விதவை தொகை, இந்த மாற்றுத்திறனாளிகள் தொகை, அப்புறம் ஏகப்பட்ட நலத்திட்டங்களோட உதவித்தொகை இருக்குல்ல, அது எல்லாமே முடக்கப்பட்டிருக்கும். இப்பதான் நேற்றுதான் இன்னைக்கேதான் தேர்தல் நடத்தி விதிகளே எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அதிகாரிகள் அதை பண்ணணும். ஆனா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணலாம் நினைச்சா பண்ணலாம், ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா புது அரசுல நம்ம கெட்ட பேர் எடுக்கக்கூடாது, அவங்க வந்து இதை சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அவங்க தொடங்கி வைக்கணும்னு நினைப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும், அப்ப நம்ம அந்த க்ளோஸ் சர்க்கிள் வர முடியும், இல்ல நம்மள தூக்கி கடாசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு கிடைக்க போறதுனால பல நலத்திட்டங்களோட அப்படியே தேங்கி நிற்கும். அது தேங்கி நிற்கும் போது என்ன, அதை நம்பி மட்டும் இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். நமக்கு இப்ப வந்து மாசம் உதவித்தொகை கிடைக்குதா, நம்ம கிடைக்கலன்னா அடுத்த மாசம் பாத்துக்கலாம், நம்ம அடுத்த செலவுகள் நம்ம அடுத்தோட சோர்ஸ், நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, அதை மட்டும் நம்பி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல மாசம் மாசம். அதெல்லாம் இன்னும் நலத்திட்டங்களோட இல்ல எல்லா திட்டங்களும் தள்ளி 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 போச்சுனாலோ, இல்ல அடுத்தடுத்து நிறைய +2 ரிசல்ட் வர்றதுல இருந்து அடுத்தடுத்த ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு, அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. இவங்க அதிகாரிகள் நினைச்சா அடுத்த நிமிஷம் பண்ணலாம். ஆனா அவங்க என்னன்னா அதுக்கான அமைச்சர்கள் வரட்டும், அவங்களுக்கான நல்ல பேர் கிடைக்கும், நம்ம உள்ள போந்து நம்ம ஏதாவது கெட்ட பேட்டா நம்ம அவங்கள்ட்ட கெட்ட பேர் எடுத்துக்குவோம், அப்புறம் சுத்தி 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 சுத்தரில் விட்டுருவாங்க. அது எவ்வளவு, ஏன்னா 7ஆம் தேதி ஆட்சி முடிஞ்சு போச்சு, 7ஆம் தேதி டக்குன்னு அடுத்தது 8, 9 போயிட்டே இருக்க சீக்கிரம் இப்ப நாளைக்கும் இப்போதைக்கு பதவி பிரமாணம் இல்லைங்கிறத, இப்போ வர செய்திகள் அடிப்படையில் நாளைக்கு பதவி பிரமாணம் இல்லைங்கிறத ஆயிப்போச்சு. இல்லங்க, அவர் என்ன பண்றாரு, ஆதரவு கடிதம் கிடைக்க கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் 18 காட்டுல அவரு விசிகா வெயிட் பண்றாரு. விசிகா வந்து டிமாண்ட்ஸ் வந்து எம்எல்ஏ அந்த பெரம்பூர் தொகுதி ஏன் கேக்குறாங்கன்னா, சிதம்பரத்துலயும் நாங்க தான் எம்பியா கண்டெஸ்ட் பண்ணுவோங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இது இந்த ஐடியா உண்மையான ஐடியான்னு தெரியல. வன்னியரசன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஐடியா உண்மையான்னு தெரியலையே, அது போட்டிருக்காரு 1 hour ஆகும். அதுவும் உண்மையான ஐடியான்னு தெரியல. அந்த மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரிலும் பங்கு, அது உண்மையான ஐடி தான். ஆனா பேசுறது மட்டும் ஃபேக் ஐடி மாதிரி பேசுவாரு. ஆமா, அவர் பேசுறது பார்த்தா டக்குன்னு சந்தேகம் தான் வரும், நம்மளே ஐடி கிரியேட் பண்ணிட்டோமா. அதான் மேக்ஸிமம் 1 or 2 daysல அவங்க பெட்டர். அதை தாண்டி போறது வந்து பேட் இம்ப்ரெஷன் தான் வரும்.
ஒரு நாள் மேக்ஸிமம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அவ்வளவுதான். தாண்டதெல்லாம் வந்து ஆக்சுவலா எனஃப் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க முடிவு எடுக்க. இதுக்கப்புறமும் எவ்வளவு டைம் தேவைப்படும் தெரியல. இல்லைங்க, நேத்து தான் சொன்னேன் நான். திரும்ப வந்து ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாரு. அத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு போட்டு இழுத்தடிச்சிட்டு ஏன் அப்படி பண்றாரு இன்னும் என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது அதான் bro, அந்த demand சாயங்காலமே என்ன தகவல் இருந்துச்சுன்னா, சாயங்காலம் மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தகவலை காலையில சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் எதுக்குங்க சாயங்காலம் மீட்டிங் எடுத்துறீங்க? அது காலையிலேயே மீட்டிங் எடுத்து காலையிலேயே சொல்லிட்டு போயிட வேண்டியது. சாயங்காலம் மீட்டிங் எடுத்துறது, தகவல் வந்து காலையில தான் சொல்லுவோம் முடிவு அப்படின்னு. அது எதுக்கு அந்த வேலையும் அதுவும் தெரியல. உங்களுக்கு யார்கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு? இல்ல அவரே தான் அவரே சொன்னாரு. போட்டிருந்தா அவரே இல்ல சொன்னாரு. கிடையாது. அவரே அவரே தான் சொன்னாரு. அவரே அது என்னன்னா ட்விட்டர்ல போட்ட ட்வீட் அது. இன்று மாலை அவரே தான் சொல்றாரு. நடக்கும், நாளை காலை அதற்கான இது தரப்படும். அவரே தான் ட்வீட் போட்டார். அதான் கேட்டேன், இது யார் சொன்னது? காலைல இருந்து வெறும் தகவலா வந்துகிட்டு இருக்கு. அவரே போட்டு இல்ல அது வச்சுதாங்க கேக்குறேன். இன்னொன்னு, ஆக்சுவலா இது அவங்களுக்கு ஒரு டிமாண்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மேபி இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றதுனால இது நமக்கு எல்லாமே தெரியுது. எல்லா எலெக்ஷன்லயுமே இந்த மாதிரி வந்தது இல்லை, பட் இந்த இழுக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால அவங்களோட மேக்ஸிமம் டைம் எடுத்துப்பாங்க. அது என்னன்னு தெரியல. இன்னும் ஒன் டே இருந்தா பெட்டரு. அந்த மாத்தி மாத்தி சொல்றதெல்லாம் இப்ப இந்த டைம் பண்ணலன்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த டிமாண்ட்ஸே இது ஆகாதுல்ல. சும்மா போய் சப்போர்ட் தெரிவிச்சு இன்னும் ஒரு நாளா? அதாவது இன்னும் 24 மணி நேரமா? இன்னுமா? இந்த வேல் படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, சீக்கிரம் முடிச்சிருக்கோமா, கம்மாக்கரையில கொஞ்சம் வேலை இருக்குன்னு, அந்த மாதிரி தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ. அப்ப நாளைக்கு ட்ரைலர் அப்டேட் உண்மையாலுமே அந்த விடுங்க. ட்ரைலர் அப்டேட்டா? இங்க ஒரு எனக்கு சீரியஸாவே இந்த டவுட். நான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் லெட்டர் வந்து படிச்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, அப்பயும் சந்தேகம் மனசுக்குள்ள, அது ஒரிஜினலா இருக்குமா, ஒரிஜினல் ஃபேக்கா இருக்குமா, ஒரிஜினல் கடைசியா பார்த்தா ஒரிஜினல் லெட்டர் தான். எப்படி ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அங்க ஒரு 47 வச்சுட்டு இவர் பாட்டுக்கு ஆள் போய் வந்து ஆட்சி அதுக்கு அழைப்பு கொடுங்கன்னு கேக்குறாருன்னு தெரியல. என்ன இதுல கேக்குறாரு? இப்ப அந்த எம்எல்ஏவை காணன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவரே சொல்றாரு அதையும்? ஆமா, அப்படின்னு தான் சொல்லியிருக்காரா. அதனாலதான் இது பண்ணிருக்காரா. பிரகாஷ் ப்ரோ புரியுதா எதுக்கு ரெசார்ட்ல அடக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வருவாரு அவரு ஏடிஎம்பி காரரு. அவரு எடப்பாடி பாருங்க, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் டப்புன்னு ஒரு ரிசார்ட்டை புக் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் வேலையே ரிசார்ட், அதுக்கப்புறம் தான் அடுத்தது. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி. பாத்தீங்களா? என்ன பரணி? ஃப்ரெண்ட்ஸோட ட்வீட் பாத்தீங்களான்னு? இருங்க, ஏதாவது என்ன ட்வீட் சொல்லுங்க. டைம்ல நான் வர மாட்டேன்னு சொல்றேனே. ஃபுல்லா பாலிடிக்ஸ் ட்வீட்டா? 7 மணில இருந்து 9:30 வரைக்கும் ஒரு மலையாள படம் பார்த்தேன். பட் அந்த த்ரில்லர் கம்பேர் பண்ணும்போது இங்க நடக்கிற த்ரில்லர்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காரு. பொலிட்டிக்கல் டிராமால. பாவம் மனுஷன். படம் என்னன்னு கேளுங்க. படம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? என்ன படம் ஃபர்ஸ்ட் கேளுங்க. ரிதம். சரி, நீங்க நாளைக்கு போலான்னு இருக்கேன். ஒழுங்கா சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருந்தா பொங்கலுக்கு செவுத்த பிடிச்சிருக்கும். நான் எனக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ட்வீட்டா கூட போட்டுடலாமான்னு பாக்குறேன். காலையில எந்திரிச்சு பார்ப்பேன், எல்லாம் முடிஞ்சு சண்டே பதவி ஏற்புன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போடலாமான்னு பாக்குறேன். அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதுக்கு அது என்ன அனுப்பிச்சுடுங்கப்பா. பருத்தி வீரன்ல சோன் பாப்புடிய உதச்சிட்டு அதான் ப்ரோ. அது சூர்யாக்குன்னு என்ன எடுத்தாலும் அதை வந்து டெய்லர் இல்ல. இப்ப எனக்கு என்னன்னா, அந்த கம்யூனிஸ்ட் வராம இவரு வராம இருந்து அவங்க வராம இருந்தா கூட அங்க என்ன ஜாயின் பண்றதுக்காக ஒரு பிரயோஜனம் இருக்கு. இப்ப அதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இவங்களும் இங்க வந்து அவரும் என்ன வராம எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த ஐஎம்எல் திடீர்னு ஆதரவுன்னு சொன்னாங்க. இப்ப ஏன் அது ஆதரவு இல்லைங்கிறாங்க? என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. கீழே மகேஷ் ப்ரோ இருக்காரு, அவரை கூப்பிட்டு கருத்து கேளுங்க. சரி, இப்போதைக்கு
ட்விஸ்ட் நிப்பாட்டுற ஐடியால இல்ல. ஏன் அவன் ட்விஸ்ட் வேற எடுத்து பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெறி எடுத்து பழகிட்டாங்க போல இருக்கு. ருசி கண்டுட்டாங்க. முடியிட்டு முழுசா நம்ம நாளைக்கு பேசுவோம். பிரகாஷ் பாய். ப்ரோ, இது படமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல? எடுங்க பரணி, பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் சொல்லி போட்டு எடுங்க. அக்ஷய் குமாருக்கு ரைட்ஸ் கொடுத்துருங்க, அங்க எடுத்து 1000 கோடி அடிச்சுக்குவாரு. கண்டிப்பா பரணி, கண்டிப்பா படம் வரும் பரணி, கண்டிப்பா படம் எடுப்பாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. இவங்க எடுக்கிறாங்களே இல்லையோ, நம்ம சினிமா உலக நண்பர்கள் வந்து அண்ணன் கதைய படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்டயே போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து எடுப்பாங்க. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த 2006 to 2011 வந்து சினிமாக்காரங்க வந்து கலைஞர் வச்சு ஒண்ணு பண்ணாங்க, இல்ல கலைஞர் வந்து சினிமாக்காரங்களை வச்சு ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணம் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சம்பவம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து சினிமாக்காரங்க கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துக்கு விஜய் வந்து விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு விலகி இருக்கிறது விஜய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒண்ணுதான் என்னோட கோரிக்கை. நீ தம்பி வா கைய கொடு வணக்கம் அப்படின்னு இந்த குஷி படத்துல விவேக் படுவான்ல, வா கைய கொடு போ அப்படிங்கிற மாதிரி, வா என்னப்பா மனுவா லெட்டரா, ஓகே சாங்ஷன் பண்றேன் போ அப்படின்னு அதோட வச்சுக்கணும். இல்லைன்னா அப்புறம் புகழ்பாடியே முடிச்சுட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் விஜய் அந்த விஷயத்துல. எதுவா இருந்தாலும் சரி அவ்வளவுதான், வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் தான் இது சொல்ற மாதிரி. சொல்லட்டும், அதான் மெய் ஒண்ணு நம்பி மட்டும் ஒரு நாள் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் அந்த ஒரு நாள் டெய்லி சொல்லி அந்த வார்த்தையுமே எடுக்கக்கூடாது, சூர்யா பேண்ட் எடுக்கக்கூடாது. பிரகாஷ் ப்ரோ, இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கேன், எப்போட சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி எங்காச்சும் போட்டுட்டு இந்த டிவி எல்லாம் இருக்காது, ஒரு வாரத்துக்கு எங்காச்சும் போயிடணும். ஒரு வாரம் கழிச்சு நேரம் தியேட்டர்ல கருப்பா வரானான்னு பாக்கலாம். கருப்பா வந்தானா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, கருப்பா வரலையா இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, திரும்பி எங்காச்சும் போய் தொலைஞ்சிடுறாங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏங்க எவனாச்சும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருந்தான்னா என்னதாங்க ஆகுறது இதெல்லாம் பார்த்தானா? பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பரிதாபங்களுக்கு செம கண்டென்ட் நினைக்கிறேன், பரிதாபங்கள் வச்சு செய்ய போறான். அதுக்குள்ள இப்போதைக்கு செய்ய மாட்டாங்க. அவங்க முழு கண்டு தேர்த்திட்டு எது இப்போ ஏதாவது எதுல சீரியஸ் இல்லாம இருக்கான்னு டக்குன்னு பார்த்துட்டு அது டக்குன்னு உள்ள ஆக்கிடுவாங்க. ரைட்டு, நடக்கட்டும். பாய், நாளை சந்திப்போம். பண்ணாங்க பிரகாஷ் ப்ரோ, ஒரு அன்புமணியும் ராமதாசும் ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்ததுக்கு ஒரு இது பண்ணிருப்பாங்க, அது செம்மையா இருக்கும். யாராரு இல்ல பரிதாபங்கள் டீம்ல அந்த பரிதாபங்களா? அது விடுங்க. நான் இப்பதான் பேசிருக்காங்க. அதனால இப்ப டக்குனு ராமதாஸ் எங்கடா போறாரு, இன்னொரு இந்த டீம்ல வராது அவரு தான். அவரு களத்துல இறக்கிறாதீங்கய்யா, தாங்காத பாடி போதும் ஹவுஸ் ஃபுல்லு அப்படின்னு சொல்லி காதல படத்துல சொல்ற குளத்து சீன் மாதிரி தான் நமக்கு தோணுது. வேணாம் யாரும் இனிமேல் வர வேணாம். பரணி என்ன சொல்லுவோம், நீங்க சொல்லுங்க முடிச்சிடலாம். இல்ல நாளைக்கு புதிய ட்விஸ்டோட சந்திப்போம்னு சொன்னேன். ஓ புதிய ட்விஸ்டா? பரணி இங்கதான் இருக்கேன். அவங்கதான் பரணி. பாய் சொல்லு. பாய். ஓகே பரணி பாய்.